ஒரு 5 நாளில் பயாலஜி முடிக்கிற மாதிரி பார்ப்பேன். இப்போது நேற்று வராதவங்க வீடியோ நான் இன்னும் போடல, இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி முந்தானத்து வீடியோவும் பார்த்துருக்கேன். அப்போ தான் புரியும், இல்லைனா புரியாது. அதுலேயே எல்லாம் கவர் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். சரி, தாவரங்களில் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். ஒரு வித்திலை தாவரம், மோனோ காட்டிலண்டன், ஆமாதானம்மா? அதானே சொல்லுவாங்க இங்கிலீஷில். இருவித்திலை தாவரம், டை காட்டிலண்டன். கரெக்டா? இங்கிலீஷில் அப்படி தானே. ஒரு வித்திலை விதை இருக்கு இல்லையா? விதையை உடச்சிங்கன்னா 2 பார்ட்டாக உடஞ்சதுன்னா அது இருவித்திலை. முளைச்சி வரும் பொழுது என்ன ஒரு 2 இலை வரும், அது வந்து இருவித்திலை. இருவித்திலை. டை காட்டிலண்டன் இது மாற்றி சொல்லிட்டேன். இங்கே எப்படி இருக்கும் இது? இதோட இலை அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா, இலையை எடுத்து பாருங்கள், நம்ம கைரேகை மாதிரி ஓடும் இலையில். அந்த அதாவது அந்த வெசல்ஸு நரம்பு மாதிரி போகும்ல, அதை நம்ம கைரேகை மாதிரி அங்கங்கே குறுக்கு மறுக்க ஓடும். எடுத்துக்காட்டு பாருங்கள், அவரை, மாமரம், வேம்பு, இதெல்லாம் வந்துட்டு இருவித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. இதில் ஆணி வேர் தொகுப்பு இருக்கும், தெரியும் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேர் போகும், சைடில் வந்துட்டு கிளை வேர்லாம் போகும். அடுத்து ஒரு வித்திலை தாவரம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஜல்லி வேர் தொகுப்பு. இந்த மாதிரி நடுவில் ஒரு வேர் போகாது, இப்படி கொச கொசன்னு இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக பிடிங்கி எடுத்துடலாம் அதை. ஜல்லி வேர் தொகுப்புக்கு என்னம்மா? ஃபைபர் ரூட். இது ஃபைப்ரஸ், இது டேப் ரூட்டு. அந்த மாதிரி. வெரி குட். அடுத்தது இதுக்கு எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம். கேட்பாங்க 3 கலந்து கொடுத்துட்டு 4 கொடுத்துட்டு இதில் எது ஒரு வித்திலை தாவரம் அல்லது இருவித்திலை தாவரம் எதுன்னு கேட்பாங்க. கடலச்செடியெல்லாம் இல்லை, ஆணிவேர் இருக்கும். ஆமாம், இலையை பாருங்கள், இலை பாருங்கள். கடலச்செடிக்கு இலை நான் இந்த மாதிரி தான் ஓடிடும். இலையை வச்சு சொல்லிடலாம். ஆணிவேர் போகும் ஒன்று, அது இல்லாமல் சைடில் இருக்கும். அதெல்லாம் கடலச்செடி எப்படி இருக்கீங்க? கடலையிலே இருக்குது. கடலையை 2ஆக உடைக்க முடியுமா? உடச்சிங்கன்னா 2 பருப்பு வருமா உள்ள? நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பருப்பு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து என்னது நடுவில் கசக்கும். உடச்சிட்டு போட்டிங்கன்னா அதுதான் வந்து செல்லு. குட்டி முட்டை இருக்குல்ல, அது மாதிரி. அதுக்கான உணவு தான் மற்றதெல்லாம். அந்த குட்டிக்கான உணவு தான் நம்ம பிடிங்கி சாப்பிட்றோம். ரைட். அடுத்தது கேரட்டு, பீட்ரூட்லாம் இருக்கு இல்லையா? அதோட உணவை வேரில் சேமித்து வைக்கும். கேரட்டும் பீட்ரூட் என்னது வேறு தான் ஆக்சுவலாக. அந்த செடி அதோட உணவை எங்கே சேமித்து வைக்குது? வேரில். நம்ம அதை பிடிக்கிட்டு வந்து சாப்பிட்றோம். கார்போஹைட்ரேட்டு தான் அது. அதனால தான் சுகர் இருக்கிறவங்க அரிசி சாப்பிடாதீங்கம்பாங்க, மண்ணுக்குள்ளே விளையிற பொருள் சாப்பிடாதீங்கம்பாங்க. அரிசியும் கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் கார்போஹைட்ரேட்டு தான். அதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? கார்போஹைட்ரேட் உள்ளே போகும், சுகர். அதான் சுகர், வேறு ஒன்றும் கிடையாது. ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக அந்த கார்போஹைட்ரேட் இருந்தால் அதுக்கு பேர் சுகர். நீரிழிவு நோயின்னு சொல்கிறாங்களே, சர்க்கரை வியாதி, அது. சரி, கேட்பாங்க இதெல்லாம் கொஸ்டின். அதேமாதிரி கரும்பு, அதோட தண்டு. கரும்பு ஆக்சுவலாக ஒரு புல். அதோட உணவை எங்கே சேமித்து வைக்குது? தண்டு பகுதியில். என்னவா சேமித்து வைக்குது? சுக்ரோஸாக சேமிச்சு. அதனால தான் இனிப்பாக இருக்குது. அடுத்தது பூமியில் மிகப்பெரிய இலை விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற ஒரு இலை. டயாமீட்டர் எவ்வளோ போட்டிருக்கான்? விட்டம் டயாமீட்டர் எதுவும் போடலையா? அதுங்க சரி, பயங்கர பெருசாக இருக்கும். 12 மீட்டர் என்னமோ இருக்கும். இந்த இலை தான். இதில் ஒரு ஆளே போய் உட்காரலாம். அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், பயங்கர பெருசாக இருக்கும். ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்கள், பேர்லையா அந்த பக்கத்தில். அமேசான் காட்டிலேருந்து அங்கே உட்காந்துருக்கு ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. உலகிற்கு ஆக்சிஜன் தேவையை பாதையை பூர்த்தி செய்யும் காடு அமேசான் காடு.
ஆனால் அது கிடையாது. அது பழைய கதை இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அங்கே இருந்தால் ஏன்னா பெரிய காடு அங்கே தான், மலைக்காடு. அதை பற்றி பார்ப்போம் நம்ம ஜாகிரஃபியில். ஆனால் அது கிடையாது, அதுக்கே பத்தலை. அப்போ ஆக்சிஜன் எங்கேருந்து சார் கிடைக்கிது? ஏன்னா அந்த தாவரத்துக்கு வேணும், அங்கே உள்ள விலங்குகளுக்கெல்லாம் வேணும் ஆக்சிஜன். நம்மவா ஆமாம், தாவரத்துக்கு வேணும். அப்போ அந்த ஆக்சிஜன் எங்கேருந்து சர்ப்ளஸாக கிடைக்கிதுன்னா கடலுக்குள்ளே உள்ள தாவரம் இருக்குல்ல, கடலுக்குள்ளே தாவரம் இருக்குல்ல, அவங்க வெளியிடுறது தான் உலகத்துக்கே சப்ளை ஆகுது. அடுத்தது அமேசான் காடு எங்கே இருக்குது? தென் அமெரிக்கா. உலக வாழிட நாள், ஹேபிடட் டே, ஹேபிடேஷன், ஹேபிடட் அப்படிம்பாங்களா, வாழிட நாள், உலக வாழிட நாள். பூமி என்னது? நம்ம வாழிடம். நம்ம அதான் நான் சுருக்கிக்க மாட்டேன் சேலத்துக்குள்ளே. என்னை கேட்டால் அந்த பூமியோட குழந்த, பூமி தான் என் ஊருன்னு சொல்லுவோம் அறிவாளிங்களாம். அக்டோபர் மாதம் முதல் திங்கள், ஃபஸ்ட்டு மண்டே அக்டோபரில் எப்பயுமே. வளரும் பருவநிலையில் அதை நம்ம மனிதர்களில் வந்து அடலசன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதை வளரும். ஆமாம், அது மாதிரி மரங்களுக்கு செடிகளுக்கெல்லாம் அது வேகமாக வளரக்கூடிய ஸ்டேஜ், அது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது பேர் தானே வளரும் பருவநிலை. இதில் பயங்கர வேகமாக வளருமா எது? மூங்கில். மூங்கிலும் ஒரு புல் வகையை சார்ந்தது. மூங்கிலை வச்சுட்டிங்கன்னா 5-6 வருஷத்துக்கு வளரவே வளராது, அப்படியே இருக்கும். தண்ணி ஊற்றிக்கிட்டே என்னடா வளர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி பிடிங்கி போட்டுறக்கூடாது. அது என்ன பண்ணும், புல்லை நல்லா ஸ்ட்ராங்காக வேற நல்லா ஸ்ட்ராங்காக பதிச்சுக்குமா. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு போகணும்ல, எல்லாம் எந்த அளவுக்கு வேறு உள்ளே போக முடியுதோ போயிடும். ரெடி ஆயிடுச்சு, வளரலாம் அப்படின்னு நினச்சி வளர்ந்ததுன்னா அடுத்து 1 மாதம் 2 மாதத்தில் என்ன ஆயிடும், கட 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 கடன்னு வளர்ந்துடும். சப்பாத்தி கல்லியில் வந்து இலை வந்து முட்களாக மாறும். இலை வந்து என்ன ஆயிடும், முள்ளாக மாறிடும். அப்போ அந்த சப்பாத்தி கல்லியோட போர்ஷன் சார் அது என்ன சார் அப்படின்னாக்கா, சப்பாத்தி கல்லி இருக்குல்ல, சாப்பிடலாம். இது தண்டு, தண்டு பகுதி. இலையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, முள்ளாக மாறிடுச்சு. ஏன் சார் அப்படின்னா சப்பாத்தி கல்லி வறண்ட பூமியில் தான் இருக்கும். சரியா? பாலைவனம், அரை பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசர்ட்டு, செமி டெசர்ட்லாம் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும், வேரை வந்து ரொம்ப தூரத்துக்கு தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் தண்ணியை உறிஞ்சி எடுத்துகிட்டு வரும். கொஞ்சம் தண்ணியில் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இலையாக இருந்தால் என்ன பண்ணும், அங்கே இருக்கிற விலங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அதோட தண்ணியும் இலையில சேர்ந்து போயிடும். ஒன்று. ரெண்டாவது, இலை இருந்ததுன்னா அதில் ஓட்டை இருக்கும், ஓட்டை வழியாக தண்ணி வேஸ்ட் ஆகும். அதனால் இலையெல்லாம் என்னவா மாறிடுது, முள்ளாக மாறிடுச்சு. இதனால் 2 விஷயம். ஒன்று, இலைத்துளை வழியாக நீர் வெளியேறாது. இன்னொன்று, இதை சாப்பிடாது, விலங்குகள் சாப்பிடாது. முள்ளில் சேஃப்டி, அதுக்காக தகவமைத்து கொள்ளுதல். இது அதோட பழம், அது வைக்க. அவ்வளோதான் கேட்பாங்க. சப்பாத்தி கல்லி ஒரு சில இதில் வந்துட்டு பாதி இலை முள்ளாக மாறும், என்டையர் இலை முள்ளாக மாறாது. ஒரு சில செடியில் முள் உள்ள செடி எங்கே இருக்குன்னா வறட்சியான பகுதியில் தான் இருக்கும். நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல முள் செடி இருக்காது. பசுமை மராக்காட்டில் என்ன இருக்காது, முள் செடி இருக்காது. என்னம்மா வைஷ்ணவி, என்ன டவுட்டு கேளுங்க. ஆமாம், ட்ரையான ஏரியாவில் தான் இருக்கும். அது ட்ரையான ஏரியா தான், குளிர் பிரதேசமாக இருக்கும், தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும். சரியா? குளிர் பிரதேசம், குளிர் வேறு தண்ணி வேறு, நல்லா தெரிஞ்சுக்கணும். குளிருங்கிறது அங்கே வெப்பம் இல்லைன்னு அர்த்தம். தண்ணி வேறு, அது வெப்பங்கிறது ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம், அது குளிர். புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது, இலை கொட்டிடுமா ஒரு சீசனில்? பசுமை மராக்காடு செடியாக இருந்ததுன்னா, மரமாக இருந்ததுன்னா இலையை கொட்டவே கொட்டாது. எல்லா இலையும் ஒரே டைமில் கொட்டாது. ஒரு இலை விழுகும், அந்த இலை முளைச்சிடும், அவ்வளோதான். ஆனால் ரோஜா செடியெலாம் இருக்குது பாருங்கள், ஒரே டைமில் இலையெல்லாம் கொட்டிடும். அது வறட்சியான இடத்துல இருக்கிறது தான். ரைட். வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி
வேளாண் உற்பத்தியை பெருக்க உதவும் நீல பச்சை பாசி. நாஸ்டாக் அனபீனா, அதை பற்றி சொல்கிறேன் என்னன்ட்டு. நைட்ரஜன் நிலைநிறுத்தம். நைட்ரஜன் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன? ஃபிக்ஸேஷன். நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வளிமண்டலத்தில் என்ன அதிகமாக இருக்குது? நைட்ரஜன். நைட்ரஜன் எவ்வளோ இருக்கும்? 78%. வெரி குட். வேறு வந்தாங்களா? இந்த நைட்ரஜன்னா என்ன ஆகுனாக்கா, பார்த்துருப்போம் புரோட்டீனில் என்ன இருக்கும்? கார்பனு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கூட நைட்ரஜன் இருக்கும் புரோட்டீனில். நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். தாவரத்தில் பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பில் புரோட்டீன் தான் இருக்கும். புரோட்டீன் எதுக்கு தேவை? செல்லு, புது செல்லு ஃபார்ம் ஆகும்னா புரோட்டீன் வேணும். சரியா? செல்லு தானே மசில். சரி, அப்போ புரோட்டீன் அவசியம். அதே மாதிரி தாவர செல் வளரணுனால என்ன வேணும்? புரோட்டீன் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? நைட்ரஜன் வேணும். இந்த வளிமண்டலத்திலேருந்து அப்படியே இந்த நைட்ரஜனை தாவரங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நைட்ரஜன் நைட்ரேட்டாக மாற்றும், வேற ஒரு பொருளாக மாற்றி விடும். இந்த பூஞ்சை, ஒரு சில ஃபங்கை, ஒரு சில பாக்டீரியா, இவங்கெல்லாம் என்னவா மாற்றி விடுவாங்க? நைட்ரேட்டாக மாற்றி விடுவாங்க. அப்போ என்ன பண்ணும் தாவரம்? அந்த மண்ணிலேருந்து நைட்ரேட்டை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தாவரம் நல்லா வளரும். தாவரம் நல்லா வளர்ந்தால் தான் என்ன அதில் இருந்து நமக்கு பழம், காய்கறிலாம் நிறையா கிடைக்கும். சரியா? அதுக்கு ஒரு சில பூஞ்சை இந்த பாசியை பயன்படுத்துகிறாங்க. மண்ணில் நிலைநிறுத்தி வேளாண்மை உற்பத்தியை பெருக்க உதவும் பாசி, நாஸ்டாக் மற்றும் அனபீனா. இன்னும் பாக்டீரியா இருக்குது, பின்னாடி வருது பார்ப்போம். இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் ப்ராசஸ்க்கு. அதேமாதிரி அயோடின் உற்பத்திக்கு உதவும் பாசி. அயோடினை தயாரிக்கிறாங்க, அதுக்கு ஒரு பாசியை வளர்த்து அந்த பாசியிலேருந்து அயோடின் கிடைக்குது. அயோடின் கலந்த உப்பு இருக்கா, அதெல்லாம் கலக்கிறதுக்கு தேவை. அந்த பாசிக்கு பேர் என்னது? லேமினேரியா. பாசினா இங்கிலீஷில் என்னம்மா? ஆல்கே. ஃபங்கஸ் கிடையாது, ஆல்கே. விண்வெளி பயணத்தின் பொழுது இங்கேருந்து விண்வெளிக்கு போய் 1 மாதம் 2 மாதம் தங்கிட்டு வராங்கல்ல, அங்கே ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் எங்கே இருக்கும்? அடியடுக்கில் தான் இருக்கும். 600 கிலோமீட்டர் ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்காது விண்வெளி, அங்கே ஆக்சிஜன் இருக்காது. அப்போ இவன் வெளியே சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்க, எத்தனை நாளைக்கு தாங்க அது? அப்போது இவன் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பாசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பாசிக்கு பேர் என்னது? குளோரெல்லா அண்டு ப்ரீனாய்டோசா. எல்லாம் எல்லாம் 10th வரைக்குமே இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கான். வேறு எங்கேயுமே நான் எடுக்கலை, +1 +2க்கெலாம் போகல. சரியா? இவ்வளோ தேவையில்ல கொடுத்து வச்சுருக்காங்க. எதுக்கு? படிக்காமல் விட்டுட்டு ஓடுறதுக்காக. அதே மாதிரி புரத உற்பத்திக்கு அது நைட்ரேட், புரத நிலைநிறுத்தம் அது வேறு. இது டைரெக்டாகவே புரோட்டீன் தயாரிக்கிறாங்க. எதில்? குளோரெல்லா மற்றும் ஸ்பைருலினா. இந்த பாசியிலேருந்து டைரெக்டாக புரோட்டீன் உற்பத்தி பண்ணி செல்ஸ், இந்த புரோட்டீன் பவுடர் அதெல்லாம் விற்கிறானுங்களா, எல்லாம் இதுதான். இது கார்பரேட் தான். ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பான் அது என்னென்னு. அது என்ன பண்ணுவான்? பெரிய லெவலில் தயாரித்து மார்க்கெட் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஜிம்முக்கு போகிறலாம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றான்ல, அது இதில் கூட இருக்கலாம். இந்த பூஞ்சைனா ஃபங்கஸ் இங்கிலீஷில். பூஞ்சையை பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவு வந்து மைக்காலஜி. பயாலஜிக்குள்ளே இதெல்லாம் தனியாக. அடுத்தது காளான். நம்ம சாப்பிடக்கூடிய காளான் வகை அகாரிக்கஸ். இன்னொன்று வரும், இது அகாரிக்கஸ் வந்துட்டு பட்டன் காளான்னு நினைக்கிறேன். இன்னொன்று கொடை காளான் இருக்குது, அதோட பேர் பின்னாடி வரும், பார்ப்போம். விட்டமின் B2 தயாரிக்கிறதுக்கு, விட்டமின் டேப்லெட்லாம் கொடுக்குறாங்கள, அதுக்கு தயாரிக்கிறதுக்கு B2 தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பூஞ்சை ஆல்கே. ஃபங்கஸ். ஆல்கேன்ட்டேன், ஃபங்கஸ். அஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோத்திசியம் ஆஸ்பி, இது ரெண்டு பூஞ்சையும் பயன்படுது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அதுமாதிரி மதுபானம் தயாரிக்க பயன்படும் பூஞ்சை ஈஸ்ட். மதுபானம் எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா? ஆல்கஹால், சர்க்கரை, கார்போஹைட்ரேட்டு ஏதோ ஒன்று
தண்ணி ஊற்றி வேக வச்சு அதில் அந்த ஈஸ்ட்டை போட்டுருவாங்க. இது போய் என்ன பண்ணும், டீகம்போஸ் பண்ணும். அதாவது நொதிக்க வைக்கணும்னா சாப்பிட்டு வேறு பொருளாக மாற்றிடும். காற்றில்லா சுவாசம், ஏரோபிக். காற்றில்லா சுவாசம், காற்றுனா என்னது, ஆக்சிஜன் இல்லாமல் அங்கே அது அந்த சாப்பாட்டை டைஜஸ்ட் பண்ணும். சரியா? அப்போ என்ன ஆகும், ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆல்கஹால் தான் என்னது, மதுபானம். அதுக்கு பயன்படக்கூடிய அந்த இதுக்கு பேர் என்னது, ஈஸ்ட். ஈஸ்ட் பார்த்துருக்கீங்களா? வெரி குட். அங்கே உட்காந்தா தெரியுமா? அப்படியே 3 பேர் அப்படி பின்னாடி வாங்க, நான் இங்கே ஒரே பக்கமாக பார்த்துக்குவேன். அந்த 3 பேர் எந்திரிச்சு அப்படியே அவங்களுக்கு பின்னாடி வாங்க. அங்கே அப்படி உட்காருங்க. அங்கே உட்காருங்க ஃபஸ்ட் ஒரு ஆள். இதுதான் பொடி பொடியாக இருக்கும், கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஈஸ்ட் இதில் நொதி அப்படின்னா என்சைம். அந்த அதோட இப்போ நம்ம சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்கு என்ன, அது நம்ம வாயில் சுரக்கக்கூடிய நொதி தான் இது சலைவா. அது மாதிரி அது ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு சலைவாவை செக்ரீட் பண்ணும். அந்த சலைவாக்கு பேர் தான் அது இன்வெர்டேஸ் சைமேஸ் ஈஸ்ட்டில். இதை வச்சு தான் என்ன பண்ணும், அதை சின்ன சின்ன மாலிகுலாக உடைக்கும். சரியா? ரைட். ஆமாம், குளிருக்கா? கோல்டு. சரி. அடுத்தது உயிரினங்களின் 5 வகைப்பாட்டியலை உருவாக்கியவர். உயிரினங்கள் இருக்கு இல்லையா, மொத்தமாக 5 வகையை பிரிப்பாங்க. பயாலஜி முடித்தவங்க யாராவது சொல்ல முடியுமா? அதாவது இப்படி ஹரிசாண்டிலா, மொனிரா தான் ஃபஸ்ட்டு வரும். மொனிரா தமிழ்லேயே அதே தான். அடுத்தது புரோட்டிஸ்டா, சும்மா காதில் கேட்டுக்கோங்க, இங்கிலீஷில் அதே தான். அடுத்தது பங்கை, பூஞ்சை. அடுத்தது பிளான்டே, தாவரம். அடுத்தது அனிமல். முன்னாடிலாம் +1 +2 தான் இருக்கும், இப்போ 6th-லேருந்து 10th-குள்ளேயே கொடுத்துருக்கானுங்க. அனிமல், விலங்குலகம். இப்படி 5 உலகமாக பிரிக்கிறாங்க. அவங்களுடைய கேரக்டரு, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரக்சரு எல்லாம் வச்சு. மோனிரான்னு வச்சுக்கோங்க, லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல் உயிரி. அதே நேரத்தில் ப்ரோகேரியாட்டிக். பார்த்தோமா, ப்ரோகேரியாட்டிக்னா என்னென்னு ரீகால் பண்ணிக்கோங்க. ப்ரோகேரியாட்டிக். புரோட்டிஸ்டா, இவரும் ஒரு செல் உயிர் தான். இவர் மட்டும்தாங்க ப்ரோகேரியாட்டிக், மற்ற எல்லாமே வந்துட்டு யூகேரியாட்டிக். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். ப்ரோகேரியாட்டிக்னா என்ன இருக்கும், இப்படி சொல்லுங்கள். நியூக்ளியஸ் வந்துட்டு கிளியராக இருக்காது, செல் மெம்பரேன்லாம் அதுக்கு இல்லை. நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, அதுக்கு தனியாக நியூக்ளியஸ் தெரியாது. மற்ற எந்த உறுப்பும் தனித்தனியாக தெரியாது. ஃபஸ்ட்டு மெயினாக அது. இதில் வந்துட்டு தனியாக என்ன நியூக்ளியஸ் தெரியும், செல்லோட உட்கரு கிளியராக தெரியும். எதில், இவங்க எல்லாத்துலேயும். அதான் என்னது, யூகேரியாட்டிக். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. அடுத்து சரி, இவங்க எல்லாமே யூகேரியாட்டிக், அவ்வளோதான். வருமா, யூகேரியாட்டிக். ரைட். அடுத்தது இவங்கெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரு செல் உயிரி. ப்ரோகேரியாட்டிக் ஒரு செல் உயிரிலாம் அங்கே வந்துடும். பாக்டீரியா அதெல்லாம் இங்கே தான் வந்துடும். அமீபா அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்துடும். புரோட்டோசோவா அதெல்லாம் ஒரு செல் யூகேரியாட்டிக் உயிரினம். தாவரம், விலங்கு எல்லாமே இதில் வந்துடும். பூஞ்சைகள் தாவரம் மாதிரியே இருக்கும், செல் சுவர் இருக்கும். சரியா, செல் சுவர் இருக்கும், செல் வால் இருக்கும், ஆனால் பச்சையும் இருக்காது. அவங்க தான் யார், பூஞ்சைகள்.
பூஞ்சைகளை வந்துட்டு சார் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் உறிஞ்சிகள். பூஞ்சை வந்துட்டு உணவு உற்பத்தி செய்ய முடியாது, அடுத்தவன்கிட்ட இருந்து சாப்பாடும் பிடுங்க மாட்டார். செத்து போன பொருள் இருக்குல்ல, செத்து போனது அந்த பொருளை சாப்பிடுவார். அப்போ அவர் வாயிலிருந்து என்ன பண்ணுவார், சாரை உமிழ்நீரை சுரப்பியை கீழே கொட்டி அந்த அந்த உமிழ்நீரில் என்ன ஆகும், அந்த இப்போ மரப்பட்டைலாம் இருக்குல்ல, காளான் எங்கே வருது, செத்து போன மரப்பட்டையில் தான் வரும் காளான். அதேமாதிரி சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு போயிருங்க, செத்து போனது தான் சாப்பாடு, பூஞ்சை வந்துடும். ஊறுகாய் பூஞ்சை வரும், வருதா? அதெல்லாம் சார் உறிஞ்சிகள். அதாவது சாப்ரோட்ரோப்ஸா, சாப்ரோட்ரோப்ஸ் நமக்கு இருக்கா இல்லையா? சாப்ரோட்ரோப்ஸ் அவங்கள சார் உறிஞ்சிகள் அப்படிம்பாங்க. ரைட். அந்த மாதிரி அப்போ செத்து போனதெல்லாம் நொதிக்க வைக்கிறது மெயினான ஆள் இவனுங்க. யார்? பூஞ்சை. ரொம்ப முக்கியம். காளான்லாம் பூஞ்சையில் தான் வரும். அப்புறம் தாவரம், பல செல் உயிரி தாவரம். விலங்கு பல செல் உயிரி. இது இவங்க ஒரு செல்லு, இவங்களும் ஒரு செல், தனித்தனியாக தான் வாழ்வாங்க. இவங்க பெரும்பாலும் ஒரு செல். யார்? பூஞ்சை. பல செல் உயிரி இருப்பாங்க, கூட்டாக சேர்ந்து வாழ்வாங்க. அவ்வளோதான். இது மாதிரி 5 வகையாக பிரிச்சுருப்பாங்க. ஓகேவா? மேலேருந்து கீழே வந்துட்டு இதோட சேர்த்து வெர்டிக்கலாக வந்தீங்கன்னா 7 வகையாக பிரிச்சுருப்பாங்க. கடைசி இதுதான் என்னது, சிற்றினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றினம், இந்த வார்த்தையெல்லாம் பின்னாடி வரும். இது எக்கனாமிக்ஸ் இல்லை, சிற்றினம். இங்கே வந்து வேறு, நம்ம ஒரு சிற்றினம், இங்கிலீஷில் ஸ்பீசிஸ். பேரினத்தில் குரங்கு குடும்பத்தில் வருவோம் நம்ம. அதை பிரிஞ்சு போனோம்னா அதில் நிறையா இருக்கும், சிம்பன்சி அது இது எல்லாமே. அதில் நம்ம ஒருத்தன். ஹோமோசேப்பியன்ஸ், நியாண்டர்தால் அதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பீசிஸ். சரியா? அதேமாரி ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் பேரினத்தில் ஒரே குரூப்பில் வருவாங்க. அதில் பிரிஞ்சு தனியாக வருவாங்க. ஆரஞ்சு ஒரு சிற்றினம், சாத்துக்குடி ஒரு சிற்றினம், எலுமிச்சம்பழம் ஒரு சிற்றினம். அதில் அந்த மாதிரி இப்படி வகையை பிரிச்சுருப்பாங்க. எதில் வரும்? தாவரத்தில் வரும் அதெல்லாம். ரைட். சும்மா காதில் கேட்டுக்கங்க. ரைட். இந்த மாதிரி 5 வகைப்பாட்டியல் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குனவர் யார்? R.H. விட்டேகர். ஃபேக்டில் கேட்பாங்க. உயிரினங்களை எல்லா உயிரினமும் 5 வகைப்பாடாக பிரித்தவர் யார்? படர்தாமரை இருக்கு இல்லையா, நோய் வருதில் படர்தாமரை விளம்பரத்தெல்லாம் வரும். என்னது அது? அது ஃபங்கஸ். அவ்வளோதான். நம்ம உடம்புல வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அது வந்து உட்காந்து சாப்பிடும் ஃபஸ்ட் நாள். நம்ம ஒழுங்காக கிளிக்காமல் விட்டோம்னா என்ன ஆயிரும், அங்கேயே செட்டில் ஆகி அப்படியே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவார். அதான் படர்தாமரை. பட்டமாக பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? படர்தாமரை விளம்பரத்தில் வருமே. இங்கிலீஷில் என்னவா இருக்குது? சரி விடுங்க, தமிழில் தான் இருக்குது. இந்த மாதிரி வந்துடும். சரியா? இது யாருனால வருது? ஃபங்கஸ்னால தான் வரும். அதுக்கு இதை தேய்ச்சி போட்டாவே போயிடும். இதுதான் வந்துட்டு குப்பைமேனிக்கீரை. குப்பைமேனிக்கீரை அந்த பூஞ்சைக்கு பேர் ட்ரைகோபைட்டான். ட்ரைகோபைட்டான் படர்தாமரை உருவாக்கக்கூடியது. பொடுகு இருக்குல்ல, பொடுகு, அது ஒரு பூஞ்சை ஃபங்கஸ். அதுவும் அதே தான். குளிக்காமல் விட்டுட்டோம்னா பொடுகு உட்காந்துக்கும். அந்த பொடுகை உருவாகக்கூடிய அந்த பூஞ்சையோட பேர் மைக்கோஸ்போரம் பர்பர். மைக்கோஸ்போரம் பர்பர் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம் இல்லை, பார்த்துக்கங்க. கால் பாதத்தில் சேற்று புண்ணு தெரியுமா? சேற்று புண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க? என்னம்மா? எர்த்துவாமா? அது மண்புழு. சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் தமிழில் போட்டால் வந்துடுது, கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் வந்திருக்கும்.
சேத்துல சகதியில் மழை காலத்தில் தண்ணியிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கால் விரலுக்கு நடுவில் என்ன ஆயிரும், ஒரு புண்ணு மாதிரி வந்துடும், கொதிச்சு போயிடும். சரியா? ஏதோ ஃபுட்டுன்னு வரும், சேற்று புண்ணும் போட்டு தமிழ் போடுங்க வந்துடும், இங்கிலீஷ் போடுங்க வந்துடும். ஏதோ ஃபீட்டாக ஏதோ வரும். ரைட். அத்லட் ஃபுட்டு, அத்லட் இது இந்த மாதிரி வந்துடும். வந்திருக்கா யாருக்காவது? நம்மளாம் ரொம்ப சேஃப்டியாக வளர்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்துருக்கும். கிராமத்தில் இருக்கிற கட்டாயம் சேத்துல நடந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ரைட். சிட்டியில் தான் நம்ம செருப்பு போடாமல் நடக்க மாட்டோமே, நல்லா வராது. அடுத்தது அதுக்கான காரணம் என்னது? டினியா பெடிஸ். பொடுகுக்கு என்னமா இங்கிலீஷில்? டேண்ட்ரஃபா? டேண்ட்ரஃப். படர் தாமரைக்கு ரிங் வார்ம். ஆமாம், அவ்வளோதான் வரும். ரைட். மருந்துகளின் அரசி வந்து பென்சிலின். ஏன் சார் அப்படின்னா இதுதான் முதல் ஆன்டிபயாட்டிக். முதல் ஆன்டிபயாட்டிக். நுண்ணுயிர் கொல்லி. இது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, இது ஒரு பங்கை. ஆமாம், அது ஒரு பூஞ்சை. இந்த பாருங்க, இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும், டேப்லெட்டாகவும் கொடுப்பாங்க. அப்போல்லாம் காய்ச்சல் வந்துச்சுன்னா இதுதான் கொடுப்பாங்க, நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்பொழுது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு சேராது. இது இருக்கும், இது ஒரு பூஞ்சை. இதில் தண்ணியை உள்ளே அனுப்பி ஒரு பாட்டிலில் பியூர் வாட்டர் இருக்கும், அதை உள்ளே விட்டு கலக்கி ஊசி எடுத்து போடுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஊசி போட்டிருக்கியான்னு கேட்டுட்டு போடுவாங்க, எல்லாத்துக்கும் சேராது. இது உள்ளே போய் என்ன பண்ணும், நமக்கு தேவையில்லாத ஏதாவது பாக்டீரியா, ஃபங்கஸ்ஸு, வைரஸ் ஏதாவது உள்ளே போயிருக்கும். இவர் போய் அவரெல்லாம் கொண்டுருவார், பிடிச்சி சாப்பிட்ருவார், சாப்பிட்டுட்டு வளர்ந்துருவார். அப்புறம் இதெல்லாம் நீக்கியாச்சு, இப்போ இல்லை. டோட்டலாக பென்சிலின் யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கேயும். ஒரு சிலருக்கு சேராது. இப்போ என்ன பண்ணுறான், லேப்லேயே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இது மாதிரி. இந்த தேவையில்லாமல் ஃபங்கை, பாக்டீரியா, ஒரு இன்னும் வேறு பாக்டீரியா கூட இருக்கலாம், அல்லது பென்சிலின் இல்லாமல் வேறு பூஞ்சை, அப்புறம் வைரஸ்ஸு. சரியா? இவங்களாம் தேவையில்லாமல் நம்ம சாப்பாடு மூலியமாவோ சுவாசத்து மூலிமா உள்ளே போயிடுவாங்க. அதான் நோய். இவங்க போய் கொண்டுருவாங்க, உடம்புக்குள்ளே போய் கொண்டா அதுக்கு பேர் ஆன்டிபயாட்டிக். சரியா? இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக். ஆன்டிபயாட்டிக் தான் இப்போ பார்த்தது, உடம்புக்குள்ளே உள்ளதை போய் கொள்வது. ஆன்டிசெப்டிக்னா என்னது? தோலில் காயம் ஏற்பட்டுருச்சு, தோலில் காயம் ஏற்பட்டால் ஆகும், அது வழியாக மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ரும். அப்போ அந்த இடத்துலேயே அவரை கொள்வது. அதான் இந்த என்னது? ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக், புரை தடுப்பான். கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போமே. ரைட். அதுலேயே ஆன்டிபயாட்டிக் பார்த்தோமா? பார்த்துட்டோம்ல. ரைட், ஓகே. அப்போ சொல்ல தேவையில்ல. பென்சிலினை முதல்ல கண்டறிஞ்சவர் யார்? அலெக்சாண்டர். இந்த ஜாவா வரும், அலெக்சாண்டர். அடாடா, பிரிண்ட் போட்டு தரேன்னு சொன்னேன், ஞாபகப்படுத்தலாம்ல ஒரு காப்பி. மாயத்தோற்ற பூஞ்சை. இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்குள்ளே போய் மூளைக்கு போயிடும். இது ஆப்பிரிக்காவில் அந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு கனவு உலகம் பயங்கரமாக கனவு. இந்த படத்தில் இரண்டாம் உலகத்தில் கனவு காண்றான்ல அவன், அதுமாரி அவனுக்கு கற்பனையில் அவன் பாட்டில் வளர்ந்துட்டு இருப்பான். திடீர்னு இருப்பான், ஆன்னு கத்துவான். திடீர்னு எந்திரிச்சு அங்கே பாருங்கள் அனுமார் போகிறாரு, ராமர் போகிறாரு, அவனுக்கு என்ன தோணுதோ சொல்லுவான். அதை உருவாக்கக்கூடிய அந்த மாயத்தோற்ற பூஞ்சை, அதுக்கு பேர் என்னது? பர்பூரியா. கிளாவ்செப் பர்பூரியா. குழந்தைங்களுக்கு ஒவ்வாமை, வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க பால் குடித்தாங்கன்னா, கை குழந்தைங்க, அதான் ஒவ்வாமை, அலர்ஜி. அதை ஏற்படுத்தக்கூடியது அஸ்பரிஜிலஸ். அதே இன்னொரு பூஞ்சை இருக்குது, கிளாடோஸ்போரியம். அது வந்து என்ன பண்ணும், இந்த நோய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் இவர் போய் அவரை சாப்பிட்ருவார். இது குழந்தைங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. கிளாடோஸ்போரியம். அழகு தாவரங்களாக பயன்படுத்திட்டு பெரணி, ஃபெர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரணி தெரியுமா? குளிர் பிரதேசத்தில் இருக்கும். அவங்க தான் முதல்ல நிலவாழ் தாவரம். அவங்க தான் முதல் நிலவாழ் தாவரம், நிலத்தில் மட்டும் வாழக்கூடிய தாவரம்.
ஃபெர்ன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்காடெல்லாம் போனால் இருக்கும், கார்டன்லாம் வச்சுருப்பாங்க. பேரன் வந்துருச்சா? சரியா? பார்த்துருக்கீங்களா? இலையெல்லாம் பெருசாக கூட இருக்கும் ஒரு சில செடியில். அடுத்தது குடற்புழு கொல்லி. வயிற்றுக்குள்ளே குடற்புல் இருக்கும், குழந்தைங்களுக்கு இருக்கும், உடம்பே ஒட்ட மாட்டேங்குது, புழுகள் இருக்க போகுது, ஏதாவது மருந்து கொடுங்க அப்படிம்பாங்க. அதுக்கு பயன்படுறது ட்ரையாப்டாஸில் உள்ள அப்படின்னு வரணும். இலை மற்றும் தண்டு. இது ஒரு செடி ட்ரையாப்டாப்ஸ். இந்த வகை செடி ஃபெர்ன் வகை செடி, பெரணி. அதில் இருக்கக்கூடிய இலை தண்டை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? குடற்புழு கொல்லியாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஹெர்போரியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெர்போரியம் நீங்களே பண்ணுவீங்க சின்ன வயசில். இலையை எடுத்து காய வச்சு, இல்லை அது இலையை எடுத்து அப்படியே நம்ம நோட்டு புத்தகத்தில் வச்சிங்கன்னா 2 நாளாக காஞ்சி போய் நீட்டாக இருக்கும். அதான் ஹெர்போரியம். இலை, பூவோட இதழ், அது மாதிரி பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தானே அது ஹெர்போரியம். ஹெர்பேரியம். ஹெர்பேரியம். ஆமாம், ஹெர்பேரியம். ஹெர்புனாக்கா அந்த செடி கிடி அதை குறிக்கும், அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இரு சொல் பெயரிடுதல் முறை. 2 பேர் இருக்கும். இப்போ நாம் இங்கே சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் தான் இருக்கும். ஏதாவது சொல்லுங்கள். அப்படி இல்லை, இந்த பின்னாடி வரும், காட்டுறேன் பாருங்கள். ரைட். அதை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்ட் பாகின். இதை நடைமுறைப்படுத்தியவர் லின்னேயஸ். சரியா? இந்தியாவில் மிகப்பெரிய ஹெர்பேரியம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் தான் இருக்குது. தோலில் தீக்காயம் ஏற்படுத்தின்னு வச்சுக்கோங்க, இந்த குப்பைமேனி செடி பார்த்தோம்ல, அங்கே அதை அரைச்சி போட்டோம்னா ஆறிடும். வயிற்றில் உள்ள உருளை புழுக்களை அழிக்க பயன்படும் தாவரம் குப்பைமேனி. நம்ம ஊரில் கிடைக்கிறது, இது அவங்க ஊரில் பயன்படுத்துறது. குடற்புழு கொல்லி இருக்கு இல்லையா, ட்ரையாப்டாஸ், அந்த செடியில் இருக்கக்கூடிய இலையும் தண்டும். நம்ம ஊரில் குப்பைமேனி தலை இருக்குல்ல, அதை அரைச்சி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, புழு அடிய. இந்த பாருங்க, குப்பைமேனியோட பெயர் அக்காலிபா இண்டிகா. 2 பேர் இருக்கா? இது பேரினம், இது சிற்றினம். அக்காலிபான்னு ஒரு பெரிய பேரினம். இதில் நிறையா வகை செடி இருக்கும். அதில் ஒரு செடி தான் இந்த ஸ்பீசிஸ் அக்காலிகா இண்டிகா. சிற்றினத்தோட பேர். செரிமான குறைபாடை சரி செய்ய உதவும் காய் வில்வங்காய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்வ மரம் எங்கே இருக்கும்? சிவன் கோயிலெலாம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா எதெல்லாம் சேஃப்டியோ அவங்க சாப்பிட்டு உக்காந்துக்கிட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ வயிற்றால பிடிங்கிரும். அப்போ என்ன பண்ணுவானுங்க? இதை எடுத்து சாப்பிட்டுக்குவானுங்க. அதுக்காக தான் அங்கே வச்சுக்கிட்டு சிவனுக்கு நல்லதுன்னு கதையை விட்டுட்டு வச்சுக்குவாங்க. ஆமாம், வில்வம். அதில் ஒரு காய் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு காய் இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? சாப்பிட்லாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி போனீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பழம் இருக்குது, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இதில் கம் வருமா? விதையிலுக்குள்ளே இருக்கலாம். ரைட். விளாம்பழம். விளாம்பழம் அதுவும் நல்லது. வில்வங்காய். இருமல். என்னப்பா அது? அங்கே வயிறு எதுவும் டச் பண்ணுறீங்களா? சரி. இருமல், சளி, காச நோய், ஆஸ்துமா நோய், அதுக்கெல்லாம் வந்துட்டு தூதுவளை. இப்போயே சொல்லுவாங்க, சளி பிடிச்சா தூதுவளை ஜூஸ் குடி. சூப்பா? ஜூஸ் இல்லை, சூப்பு. அது மாதிரி மஞ்சக்காமாலை நோய். மஞ்சக்காமாலை எதனால் வருதுன்னு பார்த்தோம். கல்லீரல் வேலை செய்யலைன்னா மஞ்சக்காமாலை தான். நேற்று தானே சொன்னேன். ஆமாம். அப்போ கல்லீரலை சரி செய்யணும். சரி செய்கிறதுக்கான நம்ம இது கீழா நெல்லி. கீழா நெல்லி பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? குளிர்ச்சியான இடத்துல தான் இருக்கும், அது தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கும். பார்த்துருக்கியாமா? இல்லை தானே? முள்ளா? இலை குட்டி குட்டியாக இருக்கும். இலைக்கு பின்னாடி ஒரு விதை மாதிரி இருக்கும்.
நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதனால தான் கீழா நெல்லி. பார்த்தீங்களா, தான் தமிழ் கீழா நெல்லி. இலைக்கு கீழே நெல்லிக்காய் இருக்கும். கூகுள்காரனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கூகுள்காரனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம், இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அவன் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கான். இது அந்த செடி இப்படி இருக்கும். எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கும். உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கும். பாத்திரம்லாம் விளக்குறீங்களா, அங்கே வந்துருக்கும் பாருங்கள். காலேஜுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்கும். இந்த காலேஜுக்குள்ளே இந்த பாருங்கள், இலைக்கு கீழே இந்த மாதிரி இது இருக்கும். லிவருக்கு ரொம்ப நல்லது அது. அடுத்தது அறிவியல் பெயர் பிளாந்தஸ் அமாரஸ். பிளாந்தஸ் அமாரஸ் கீழா நெல்லியோட அறிவியல் பெயர். சோற்றுக்கற்றாழை. சோற்றுக்கற்றாழை வந்து வயிற்று புண்ணு, மூல நோய். அதாவது மூல நோய் வந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்க, அதாவது மலவாய் தசை வீங்கிக்கும். சரியா, கரெக்டாக லெட்டின் போகாதவங்க, உடம்பு ஹீட் ஆனவங்க, வண்டி ஓட்டிகிட்டே இருப்பான் சாப்பிடாம, உடம்பு ஹீட் ஆகி அவங்களுக்கெல்லாம் வரும் மூல நோய். அது அப்புறம் தோல் நோய், வெப்பம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா வரும். சரியா, இது எல்லாத்துக்கும் எது யூஸு? சோற்றுக்கற்றாழை. சோற்றுக்கற்றாழை ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சாப்பிடுவாங்க. கிராமத்திலலாம் சாப்பிட மாட்டாங்க, இங்கே சிட்டியில். ஆமாம். தாவர செயலியல். தாவரத்தை பற்றி பார்க்குறோம். தாவரம் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது. தாவரத்தோட தண்டு இருக்கு இல்லையா, அது வந்து நேர் ஒளி சார்பசை உடையது. நேர் ஒளி எப்படி சொல்லலாம்? ஃபோட்டோட்ரோபிசம். லைட்டை நோக்கி போகும். எது? தண்டு. தாவரத்தோட தண்டு. தாவரத்தோட தண்டு எது? ரெண்டு பார்ட் இருக்கும் தாவரத்தில். ஒன்று தண்டு பகுதி, இன்னொன்று வேர் பகுதி. இது ஒரு பார்ட்டு, அது ஒரு பார்ட். தண்டில் நிறைய கிளை இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும், காய் கனி எல்லாமே இருக்கும். இந்த தண்டு எதை நோக்கி போகும்? ஃபோட்டோ லைட்டை நோக்கி போகும். எங்கே ஒளி இருக்கோ அதை தேடி போகும். அதனால தான் ஒரு பில்டிங் ஓரமாக மரத்தை வச்சிங்கன்னா அது நேராக போகாது, பில்டிங் விட்டு விலைக்கு போகும். ஏன்னா அதுக்கு சம்டைம்ஸ் என்ன கிடைக்காது, அந்த ஒரு நாளில் லைட்டு கிடைக்காது. சூரிய ஒளி எங்கே கிடைக்கிதோ அதை நோக்கியே போகும். வேறு அப்படியே ஆப்போசிட்டு, கிராவிட்டியை நோக்கி போகும். ஆமாம், ஈர்ப்பு விசையை நோக்கி போகும். புவி ஈர்ப்பு விசையை நோக்கி போகும். அப்புறம் தண்ணியை நோக்கி போகும். வேறு எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கேயும் போகும். தமிழில் புரிஞ்சுக்கங்க, இங்கிலீஷ் போய் பாருங்கள், வந்துடும், ஞாபகம் வந்துடும். நேர் ஒளி சார்பசைவு. அதே மாதிரி எதிர்புவி சார்பசைவு. எது? தண்டு. புவிக்கு மேலே தானே போகுது, அதனால் அப்படியே உள்டா வேறு. எதிர் ஒளி சார்பசைவு, நேர் புவி சார்பசைவு. புவினா என்னது? வெர்த்து. ரைட். சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படக்கூடிய தாவர இனம் ரைசோபோரா. இதை பற்றி பார்த்தோமா? வேரெல்லாம் எதால் ஆனது? செல்லுகளால் ஆனது. செல்லு தானே. செல்லு வாழணும்னா என்ன பண்ணணும்? ஆக்சிஜனு, கார்போஹைட்ரேட்டு வேணும். வேரில் உள்ள வேர் ஃபுல்லாக நிறையா லட்சக்கணக்கான செல்லு சேர்ந்தது தான் வேர். அது வாழணும்னா என்ன வேணும்? கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் இலையில புடிசாகி கீழே போயிடும். கார்போஹைட்ரேட்டை உடைக்கணும்னா என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். சரியா? நார்மலான மரம் இருந்ததுனாக்கா மண் எந்த அளவுக்கு இருக்கோ மண்ணுக்குள்ளே ஃபுல்லாகவே காற்று உள்ளே இருக்கும், ஏர் இருக்கும். அப்போ மண்ணுக்குள்ளே ஏர் இருக்கும், ஓட்டை இருக்குல்ல, அது வழியாக ஏர் உள்ளே இருக்கும். பாறைக்குள்ளே தான் இருக்காது, மண் வரைக்கும் இருக்கும், ஓட்டை அங்கே வரைக்கும் இருக்கும். அதனால தான் பாருங்கள், மண்ணில் தண்ணி ஊற்றுங்க, என்ன ஆகும்? முட்டையாக வரும். என்னது முட்டை? அந்த பபுள்ஸ் எப்படி வந்துச்சு? ஆக்சிஜன் முட்டையாக சொல்ல வேணாம், வளிமண்டலம் அது வெளியில் வரும். சரியா? ரைட். அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நார்மலான நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மரத்துக்கெல்லாம் வேறு உள்ளே போகும், அங்கே வரைக்கும் அதுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிஜன் கிடைக்கும், ரெஸ்பிரேஷன் நடந்துக்கும், சுவாசம் நடந்துக்கும். கார்போஹைட்ரேட் உடச்சிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணியும் வெளியிட்டுக்கும். சரியா? சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. மார்சி லேண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ம் தப்பாக தான் போட்டிருக்கேன், பரவாயில்ல. சேரும் சகதியுமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல. சரியா? இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்ன படம் பார்த்தீங்க? பேராண்மையில் அப்புறம் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் தசாவதாரம், துப்பறிவாளனில் இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் என்னடா குச்சி குச்சி நட்டு வச்சுருக்காங்கன்னு நான் பார்த்தேன் அப்போல்லாம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வேறு மேலே வந்துருக்கும். வேறு ஸ்ட்ராங்காக இருக்கும், போய் மாட்டிக்கக்கூடாது. நீச்சல் அடிக்கிறேன்ட்டு அந்த மாதிரி மரம் இருக்கிற இடத்துல போய் நீச்சல் குதிச்சிடாதீங்க. போட்டில் வீட்டில் போயிட்டு நீச்சல் தெரிஞ்சால் தானே சார் இருந்தீங்களா? நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாது தானே? உங்களுக்கு தெரியும், கிராமத்தில் இருக்கிறவங்க. பிரசன்னாவுக்கு தெரியாது. அதெல்லாம் நீச்சல் இப்போ போய் குதிச்சிங்கனாலும் அடிச்சிடுவீங்க. நீங்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு போயிருக்கான். ஆற்றை கடந்து போகணும் ரொம்ப தூரத்துக்கு. அப்போ அந்த சாமியாரும் அந்த படகு ஓட்டியும் பேசிகிட்டே போகிறாங்க. சாமியாரில் கொஞ்சம் அறிவு திறந்து காட்டுவான். கேள்வி கேட்குறான். அப்பா, பகவத்கீதை படிச்சிருக்கியா? இல்லைங்க சாமி. உடனே அவன் சொன்னானம்மா, ஐயோ வாழ்க்கையில் கால்வாசியை தொலைச்சிட்டப்பா. ராமாயணம் படிச்சிருக்கியா? இல்லைங்க சாமி. ஐயோ அரைவாசி தொலைச்சிட்ட போடா. அப்புறம் மகாபாரதம் படிச்சிருக்கியா? இல்லைங்க. ஐயோ முக்கால்வாசி வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். அப்புறம் திருக்குறளில் வேறு ஏதோ ஒரு நூலை சொல்லி எதை படிச்சிருக்கியானுங்க. வாய்ப்பே இல்லைங்க, நான் எழுத படிக்க தெரியாதுங்க. போடா, வாழ்க்கையில் 90% தொலைச்சிட்டடா அப்படின்னாராமா. அப்புறம் திடீர்னு என்ன ஆயிடுச்சு? போட்டு ஓட்டையாயிடுச்சு. ஓட்டையாயிடுச்சு. அவன் கேட்டானா, சாமி நீச்சல் அடிக்க தெரியுமா அப்படின்னு. தெரியாதுயா அப்படின்னா. உனக்கு வாழ்க்கையில் 100% தொலைச்சிட்டேன் அப்படின்னு குதிச்சு ஓடி போயிடுவானாமா. சாமியார் செத்து போயிடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையெல்லாம்? இந்த கதையை தான் அந்த கார்பரேட் சாமியார் சொல்லி மக்களை ஏமாற்றுவானுங்க. சரி, அடுத்தது ரைசோபோரா. என்னது அடிப்பிக்கான்னு மொட்டையை கேட்டால் நீச்சலா? சரி. நான் ஸ்டூடெண்ட்லாம் யாரையுமே அடித்ததில்லை இது வரைக்கும். நான் கடல் நீச்சலே அடிப்பேன். ஏன்னா கிராமத்தில் தானே இருந்தாங்க. 7 வருஷம் 8 வருஷம் ரைசோபோரா சின்ன வயசில். அதில் சுவாச வேர்கள் வேறு என்ன ஆயிரும்? மேலே வந்துடும். அதெல்லாம் சுவாச வேர்கள். ரெஸ்பிரேட்டரி வேறு என்னமா ரூட்ஸ். வீனஸ் பூச்சி பிடிப்பான் தாவரம். டயோனியா மிசிபுலா. வீனஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூச்சி பிடிச்சி சாப்பிடும். ஏன் அது பூச்சி பிடிச்சி சாப்பிடுது? அந்த இது பூச்சை பிடிச்சி சாப்பிட்ரும். ஆமாம். ஏம்மா இது என்ன சொல்ல வராங்க தெரியுதா? இதில் இந்த பாடத்திலேருந்து ஒவ்வொரு தாவரமும் விலங்கும் அதோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை தகவம் வச்சுக்கும். இலை என்னவா மாறிடுச்சு? சப்பாத்தி கலையில் முள்ளாக மாறிடுச்சு. இது என்ன பண்ணுது? பூச்சை பிடிச்சி திங்குது. இது நான்வெஜ்ஜாக இருக்குது. இது வெஜ்ஜு நான்வெஜ்லாம் கிடையாது. பூச்சை பிடிச்சி திங்குது. அப்புறம் அங்கே தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மரம் என்ன பண்ணுது? வேறு உள்ளே போகாமல் மேலே வருது. ஏன்? அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அதுதான் நம்மளோட வாழ்க்கையும் அதே தான். ரைட், இதாது. அதான் வீனஸ்ஸு. இது எங்கே இருக்குன்னா ஏற்காடு அந்த மாதிரி இடத்துல இருக்கும். இது இருக்கிற இடத்துல நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்காது, நடக்கலை. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருந்தால் தான் நம்ம புரோட்டீன் தயாரிச்சிக்க முடியும். அப்போ அதனால் இதுக்கு என்ன கிடைக்காது? புரோட்டீன், ஒரு சில மினரல் இதுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுது? இது அதை மாற்றிக்கிச்சு, வாங்கடா அப்படின்ட்டு. புரோட்டீனாக கிடைக்காது. இந்தா திறந்துட்டுருக்கும், பூச்சி போய் உட்கார டபக்குன்னு மூடிக்கும். பூச்சி என்ன பண்ணிடும்? அது ஒரு சாரை அனுப்பி நொதிக்க வச்சு உறிஞ்சிக்கும், புரோட்டீன் கிடச்சி. அந்த மாதிரி அதை தான் சொல்ல வராங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும்? தாவர விலங்கு தன்னை மாற்றிக்கும். அடுத்து சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய எறும்பு வெஸ்பா.
அது அதோட உணவு, அது விஷயம் இல்லை. தாவரம் பூச்சியை சாப்பிடுது, அதுதான் வித்தியாசம். வித்தியாசமாக இருக்கா? பள்ளி சாப்பிடுன்னா உள்ளே போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும், ஒரு திரவத்தை சுரக்கும், என்சைமை நொதிஞ்சோடனே சின்ன சின்னதாக அது நம்ம உமிழ்நீர் மாதிரி சின்ன சின்னதாக என்ன பண்ணும், உடைச்சோன்னா அது உறிஞ்சி. அடுத்தது வெஸ்பா அப்படிங்கிறது ஒரு எறும்பு, ஒரு சிவப்பு கலரில் இருக்குமா. அது சூரிய ஒளியை கிரகிச்சிக்குமா. இந்த எறும்பு தான் கூட இருக்கா, வெஸ்பா. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆமாம், சூரிய ஒளியை வந்து கிரகிச்சிக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிற மாதிரி அதை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும் வாஸ்குலார் டிஷ்யூ, கடத்து திசுன்னு சொல்லுவாங்க தமிழில். கடத்து திசு, வாஸ்குலார் டிஷ்யூ. 2 டிஷ்யூ இருக்கும் திசுக்கள் தாவரத்தில். ஒன்று சைலம் என்ன பண்ணும், வேர்லேருந்து ஒன்லி வேர்லேருந்து மேலே தண்ணியை உறிஞ்சி எடுத்துகிட்டு போகும். தண்ணியில் மினரல்லாம் கலந்துருக்கும், டிசால்வ் ஆன மினரலு தண்ணி, அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகும். இலை வரைக்கும் போய் ஆவியாகி போயிட்டே இருக்கும் அது வழியாக. ஒன்வே தான் சரியா. ரா மெட்டீரியல் தண்ணி எதுக்கு வேணும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குன்னா H2O மாலிக்யூல் வேணும். அப்புறம் மினரல்ஸ் மற்ற இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாஸ்பரஸ் அது இதெல்லாம். அது ஒன்று. அடுத்தது நம்ம பேர் ஃப்ளோயம் சாப்பாடு. கார்போஹைட்ரேட்டு இலையில உற்பத்தி ஆயிடுச்சு சரியா. அதை எடுத்துகிட்டு வேறு வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். வேறு தண்டு அவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, குளோரோஃபைல் கிடையாது, பச்சையும் கிடையாது. அப்போ அவங்களால சாப்பாடு உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை சப்ளை பண்ணணும், கார்போஹைட்ரேட்டு சப்ளை பண்ணணும். ப்ளஸ்ஸு இவங்கெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்குல்ல, அதை சேமித்து வைக்கணும். சேமிக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிரும். இது யார் பண்ணுவா, ஃப்ளோய குழாய்கள். உணவை எடுத்து செல்வது எதுன்னு கேட்பாங்க தாவரத்தில். நம்ம உடம்புல உணவை எடுத்துகிட்டு போகிறவர் யார், பிளட் வெசல், பிளட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். அது மாதிரி அங்கே அது நடக்குது. இது 2 வே. இதில் ஃப்ளோயம் வந்து 2 வே. மேலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கேரட்டில் வேரில் சேமித்து வச்சிருச்சு. கேரட் வேரில் நைட்டு இலைக்கு சாப்பாடு இல்லை, அப்போ கேட்கும், சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. நான் உடனே ஃப்ளோயம் என்ன பண்ணும், சேமித்து வச்சதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கும் இலைக்கு. நைட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காதுல்ல, அந்த மாதிரி. ஃப்ளோயம் உணவை கடத்தும் வாஸ்குலார் திசு, கடத்து திசுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வாஸ்குலார். இளம் வேர்களின் நடுவில் பித்துன்னு ஒன்று இருக்குமா, இது தேவையில்ல. ஒரு வித்தலை தாவர இலையின் உள்ளமைப்பு சரியா. ஒரு வித்தலை தாவரத்துக்கு எதை சொல்லலாம், புல் சென்டரில் இருக்கும், இந்த பக்கம் ஒரு வேர் இப்படி போகும், நரம்பு சேம் இதே மாதிரி நரம்பு இப்படி போயிருக்கும். புல், வாழை இலை, அதனால தான் இது நேராக கிளியும். இதெல்லாம் வாழை இலைலாம் நேராக தான் கிளியும் பாருங்கள். அடுத்தது இருவித்தலை தாவரத்தில் வந்து மேலே இலை வந்து ஒரு கலராக இருக்கும், கீழே ஒரு கலராக இருக்கும் சரியா. அதான் சொல்கிறாங்க. ப்ளஸ்ஸு அதோட நரம்பு போயிருக்கு இல்லையா, அது எப்படி கசாமசன்னு போகும். அதனால தான் மா இலையை பிடிச்சி கிளிங்க நேராக கிளியாது, கசாமசன்னு கிளியும், குறுக்கு மறுக்க கிளியும். ஆமாம், நரம்பு வர்றவாக்கு. பசுங்கணிகம் இங்கிலீஷில் குளோரோபிளாஸ்ட், பச்சை நிறமுடையது. இங்கே தான் என்ன நடக்கும், தாவரத்தில் எங்கெங்கெல்லாம் பச்சையாக இருக்குது அங்கே பசுங்கணிகம் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே தான் என்ன நடக்கும், உணவு உற்பத்தி நடக்கும். கார்போஹைட்ரேட் ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்கும். வண்ணக்கணிகமும் இருக்குது இங்கிலீஷில் குரோமோபிளாஸ்ட். பூவெல்லாம் மஞ்சளாக இருக்கும். மாம்பழம் மஞ்சள் ஆயிடுச்சா, மஞ்சள், சிவப்பு கலர் பூ, ஆரஞ்சு, அதெல்லாம் வண்ணக்கணிகங்கள். இங்கிலீஷில் குரோமோபிளாஸ்ட். கேட்பாங்க தாவரத்தில் பூ
பூவு இதெல்லாம் வண்ணமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யார்? அந்த வண்ணக்கணிகள் தான் காரணம். அடுத்து வெளிர்கணிகம், வெள்ளையாகவும் இருக்கும். பூ வெள்ளையாக இருக்கா? லூக்கோபிளாஸ்ட். லூக்கோனாவே வெள்ளைன்னு அர்த்தம். அதனால தான் வெள்ளை அணுக்களுக்கு என்ன பேர்? லூக்கோசைட் அப்படிம்பாங்க. லூக்கோனா வெள்ளைன்னு அர்த்தம். பால் லாக்டோ அது விட்டுருங்க. நிறமற்ற கணிகம், வெள்ளை கலர். செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்த்தி முதல்ல செயற்கையாகவே ஒளிச்சேர்க்கை நடத்தலான்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் நம்ம ஊருக்காரர் போல் இருக்கு. பாரத ரத்னா பெற்ற CN ராவ். எங்காலாம் இருப்பான், அதனால தான் பேர் போட்டாங்க. ஆமாம். மதுபானம் தயாரிக்கிறது முன்னாடியே பார்த்தாச்சு. யார் மதுபானத்தை தயாரிக்க உதவுறவர்? ஈஸ்ட்டுங்கிற ஒரு பூஞ்சை. சரியா? பங்கஸ், ஈஸ்ட்டு. அவர் செய்கிற வேலை என்னது? நொதித்தல். நொதித்தலுக்கு என்ன? ஃபெர்மெண்டேஷன். நொதித்தல்னா என்ன அர்த்தம்? காற்று இல்லாத சூழ்நிலை அதை சாப்பிட்டு சின்ன பொருளாக உடச்சிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பால் புளித்தல். இதெல்லாம் வந்துட்டு எந்த சுவாசத்தில் நடக்குது? காற்றில்லா சுவாசத்தில் நடக்குது. ஏனோரோபிக் ரெஸ்பிரேஷன். பால் புளிக்குதில்ல, அவர் பாக்டீரியா அதை வேலையை பண்ணுவார். அவரும் நொதிக்கிறது தான். சாப்பிட்டு என்ன பண்ணுவார்? வேறு ஒரு பொருள் அவரோட கழிவு அதிலே போட்டுருவார். பாக்டீரியாவோட கழிவு தான் அது. எது? தயிராக மாறுறது. அதில் என்னென்ன சார் கிடைக்கும்? சரியா? காற்றில்லா சுவாசமா? இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். இந்த பாருங்க, இது ஆக்சுவலாக இங்கே ஏற வரணும். கரெக்ஷன் பண்ண இங்கே கரெக்ஷன் ஆகலை, என்னன்னு தெரில. கார்போஹைட்ரேட் அப்படியே உடையும், ஆக்சிஜன் கிடையாது. போட்டு இல்லை பாருங்கள், இங்கே ஏரோ போட்டுக்கோங்க. 2 கார்பன் டை ஆக்சைடும், இது வந்து எத்தனால். இது வந்து எத்தனால். ஓகேவா? ப்ளஸ்ஸு, சரி கிடைக்கும். ப்ளஸ் ஆற்றல். ஆற்றல் தான் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்? ஏடிபியாக தான் கிடைக்கும். ஏதாவது ஒன்று போட்டால் போதும். ஏடிபியோட பேர் என்னது? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஓகே, அது எக்ஸ்பான்ஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆற்றல் நாணயம், எனர்ஜி காயின். எனர்ஜி சென்டர் அது மைட்டோகாண்ட்ரியா. நியூக்ளியஸா? அவர் மூளை. போய் ரிவிஷன் பண்ணுங்கள். நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும். அதாவது எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன். உள்ளுக்குள்ளே உறுப்பு இருக்குது. இவங்க 2 பேருமே ஒரு நம்ம உடம்புல அவங்களா ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணி அனுப்புவாங்க. சரியா? இதில் நாளமில்லா சுரப்பிகள் இருக்காங்க இல்லையா? எக்ஸோக்ரைன் கிளாண்டு, அந்த உறுப்புக்கு பேர். பிட்யூட்ரி, தைராய்டு, அதெல்லாம் எக்ஸாம்பிள். அவங்க ஒரு பொருளை சுரப்பாங்க, திரவத்தை ஒரு பொருளை சுரப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்ன சார்னா ஹார்மோன். இந்த ஹார்மோன்னா யார் சார் அப்படின்னா, உடலுக்குள்ளே இருக்கு இல்லையா உறுப்புகள், அவங்களெல்லாம் இவங்க தான் போய் ஆர்டர் பண்ணியே இதை செய் அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க. தேவைப்படுறப்ப தான் சுரக்கும், எல்லா நேரத்துலையும் சுரக்காது. சரியா? ரைட். அப்புறம் நாளமுள்ள சுரப்பி. இவங்க சுரக்கிறது பெரும்பாலும் என்சைம்ஸை சுரப்பாங்க. நொதிகள். இது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம், எண்டோக்ரைன் கிளான்ஸ். யார் சார்? கல்லீரல். கல்லீரலுக்கு 2 வேலை இருக்குது. அப்புறம் வாயில் உமிழ் நீர் சுரப்பி, அப்புறம் கணையம், இவங்கெல்லாம். அதெல்லாம் நாளமில்லா சுரப்பி, ஹார்மோனை சுரக்கும். சரியா? அவங்களாம். அப்புறம் உமிழ் நீர் சுரப்பிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நாளமுள்ள சுரப்பி. எண்டோக்ரைன் இது வந்துட்டு எக்ஸோக்ரைன் சிஸ்டம். ரைட். இந்த 2 வேலையும் ஒருத்தர் செய்வார். கணையம், பேங்க்ரியாஸ். கணையம் தெரியுமா?
பேங்க்ரியாஸ். எக்ஸாமுக்காக படிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடியது. இந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இதுதான் இறைப்பை. இறைப்பை கீழே இந்த இடத்துல இருக்கும். இந்த போட்டிருக்காம பாருங்க மறைமுகமாக உங்களுக்கு. இது இறைப்பை நீர், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு ஒன்று சுரக்கும். சரியா? இந்த இறைப்பையில் சாப்பாடு போய் உட்காந்து இறைப்பையில் கொஞ்சம் இதெல்லாம் சுரக்கும். அதோடு சேர்ந்து சாப்பாடு கலக்கும். அப்புறம் சாப்பாட்டில் உள்ள மைக்ரோப்ஸ் எல்லாம் அவங்க கொள்ளுவாங்க. ஒரு சிலர் சாப்பாட்டில் இருக்க பெரிய மாலிகுலாம் என்ன பண்ணும், அரிசியாக இருந்ததுன்னா அதெல்லாம் பெருசாக இருக்குல்ல சாப்பாடு, அதெல்லாம் உடைக்கும். அந்த வேலையை செய்வாங்க. அதெல்லாம் கலக்கி இங்கே ரெடி ஆனவுடனே அப்படியே என்ன ஆகுனாக்கா சிறுகுடலுக்குள்ளே என்ட்ராகும். இதுதான் சிறுகுடலுக்கான வாய். இந்த இடத்துல என்ட்ராகும். அப்படி சாப்பாடு என்ட்ராகும் பொழுது இவர் உற்பத்தி பண்ண அந்த நொதியை அதுக்குள்ளே தள்ளி விடுவார். கணைய நீர் அதுவும் போய் என்ன பண்ணும், சாப்பாட்டை இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், அது போய் உடைக்கும். சாப்பாட்டை பெருசாக இருக்கிறதெல்லாம் உடைக்கும். சரியா? இதுதான் பேங்க்ரியாஸ். எப்படி இருக்குது? இந்த வேலையும் செய்வார் இவர். இது வந்துட்டு எக்ஸோக்ரைன் சிஸ்டம், நாளமுள்ள சுரப்பி செய்கிறது. சரியா? இன்னொரு வேலையும் செய்வார் இந்த கணையம். இவருக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல், வேறு யாருக்கு இல்லை. 2 ஹார்மோனை சுரப்பார். ஹார்மோன் என்னென்ன ஹார்மோன் சார்? ஹார்மோன் அது நாளமில்லா சுரப்பியோட வேலை. எக்ஸோக்ரைன் அந்த வேலையும் செய்யும். இன்சுலின், இன்னொன்று கிளைகோகான். இது 2 ஹார்மோன். தமிழில் கிளைகோகான் தான். இந்த கிளைகோகானை அங்கே ஒரு திட்டு இருக்கும், லாங்கரகான் திட்டுன்னு இருக்கும் எங்கள் பேங்க்ரியாஸில். அங்கே இருக்கக்கூடிய செல்கள் யார் சார்னா ஆல்ஃபா செல். ஆல்ஃபா செல் வந்து கிளைகோகானை சுரக்கும். பீட்டா செல்லில் வந்துட்டு பீட்டா செல்லுன்னு ஒன்று இருக்கும். பீட்டா ஆல்ஃபா கேட்பாங்க. கிளைகோகானை சுரக்கிறது யார்? கணையன் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிட வேண்டியதுதான். கணையம் இல்லைன்னா யார் இருப்பாங்க? ஆல்ஃபா செல்லுன்னு இருக்கும், அதை தூக்கணும். இன்சுலினை சுரக்கிற சார்னா பீட்டா செல். சரி, சுரந்து எங்கே சார் விடுவாங்க அப்படின்னா ரத்தத்தில் கொடுத்துருவாங்க. ஹார்மோன் எல்லாம் டைரெக்டாக ரத்தத்துக்கு போயிடும், வெளியில் போகாது. அதனால தான் அதுக்கு பேர் எண்டோக்ரைன். உடம்புக்குள்ளே இருக்கும், உடம்புக்குள்ளேயே. சாப்பாட்டு கேனலில் கொடுக்குறதெல்லாம் வெளியில், அது நம்ம உடம்புக்குள்ளே வராது. வாயிலிருந்து மலவாய் தசை வரைக்கும் அது ஒரு நடுவில் ஒரு பைப் மாதிரி. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? எக்ஸோக்ரைன். ஆமாம், அதை தப்பாக தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கானுங்க. சரி, ரைட், பரவாயில்ல. இந்த ஹார்மோன்லாம் ரத்தத்துக்குள்ளே போகும். இன்சுலின் அவர் ஒரு ஹார்மோன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்சுலின் ஊசி போடுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. அது இந்த இன்சுலின் தான். அது பண்ணி இன்சுலின் போடுறாங்கல்ல, பண்ணி அப்புறம் எதோ எலி அதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க இன்சுலின். அந்த மாதிரி அவரோட வேலை என்ன சார் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இவ்வளோ லெவல் தான் சுகர் இருக்கணும்னு இருக்குது. அது எவ்வளோன்னு பின்னாடி வரும் பார்ப்போம். இப்போ 150 யூனிட் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. சுகர்னால் இது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, ஸ்டார்ச்சு, அதெல்லாம் என்ன பண்ணணும், சிறுகுடல் உடைக்க வச்சு ரத்தத்தில் எடுத்து கொடுக்கும். அதுதான் சுகர். சர்க்கரை சாப்பிட்டா தான் சுகர் வரும் அப்படி கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. அதனால் இப்படி பார்த்துட்டு வந்துடுறது. என்ன பண்ணுறது? ஆமாம், தெரியலைன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் கடைசி வரைக்கும் குழந்தையாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவன் நிறையா கெயின் பண்ணிக்கலாம், கற்றுக்கிட்டே இருக்கலாம். சரி, இந்த அடலசன் ஏஜ் வந்துட்டாவே என்ன ஆயிரும், நான் தான் எனக்கெல்லாம் தெரியும் மண்டையில் வந்துடும், மண்டக்கண்ணை ஏறிடும். அது இயற்கை, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அதான் மாற்றிக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பேன், பார்ப்போம். சரி, இது ரொம்ப முக்கியம் இல்லையா லைஃபுக்கு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ சாப்பிட்ட உடனே என்ன ஆயிரும், அதிகமாக என்ன ஆயிரும், ஏறிடும். ஒரு 300 400 இருக்கும், 400 யூனிட் வந்துடும்.
இது டேஞ்சர், நம்ம உடம்புக்கு ஆகாது. டேஞ்சராக அதெல்லாம் ரெண்டாவது. அப்போ என்ன பண்ணும், இந்த பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும், இன்னொரு இடத்துல வந்து ஆர்டர் வரும். இந்த பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல் என்ன பண்ணும், இன்சுலினை சுரக்கும். இன்சுலின் போய் என்ன பண்ணுவார், 150 தான் இருக்கணும், எதுக்கடா எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிரும், மிச்சம் எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது, எக்ஸஸா 250. இந்த 250 குளுக்கோஸையும் பிடிச்சி ஃபேட்டாக மாற்றிடும். ஃபேட்டாக மாற்றி எங்கே சேமிக்க முடியுதோ அங்கே சேமித்து வச்சிடும். அதான் இவரோட வேலை. யாரோட வேலை? அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், நார்மலாகிடும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், 400 இருந்துச்சா 150, அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுவே செஞ்சுக்கும் உடம்பு. புரிஞ்சுதா? அப்புறம் மேக்ஸிமம் இருக்கலாம், மினிமம் வந்துட்டு ஒரு 80 யூனிட் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சது 80 இருக்கணும், அதிகபட்சமாக 150 இருக்கணும். 150க்கு மேலே இருந்தால் எல்லாத்தையும் என்னவா மாற்றிடும், ஃபேட்டாக மாற்றிடும். யார் மாற்றுவா? இன்சுலின். நம்ம உடம்புல கேட்பாங்க, விலங்குகள் எப்படி சேமித்து வைக்கும், கார்போஹைட்ரேட்டை ஃபேட்டாக தான் சேமித்து வைக்கும். கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் அது சுகர்னு சொல்லிடுறோம். சர்க்கரை சாப்பிட்டா தான் சுகர் வரும்ல. ஸ்டார்ச்சு, எண்ணெய் எல்லாமே வந்து என்னது, ஆமாம் சுகர் காட்டும். ரைட். இது இவரோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி சாப்பிடல, காலையிலேருந்து 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன். நேற்று நைட்டு சாப்பிட்டது, இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன். சரியா சார்? ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டீங்க, நோ ப்ராப்ளம். இல்லை, காலையில் கிளாஸ் எடுத்தேன். சரி, வேலையை செய்யலைன்னு வச்சுக்குவோம். உள்ள ஹார்ட்டு எல்லா உறுப்பும் என்னாகும், மூளை கண் எல்லா உறுப்பும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அவங்க வேலை செய்கிறதுக்கு என்ன வேணும், குளுக்கோஸ், சுகர் வேணும். சுகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகர் வேணும். சுகரை நோயின்றாங்க, அது நோய் கிடையாது. சுகரு நிறையா இருந்துச்சுன்னா, நிறைய வேலை செஞ்சுன்னா சுகர் கரைஞ்சி போயிடும், அவ்வளோதான். சுகர்னா என்னது, கார்போஹைட்ரேட். வேலை செய்யணுன்னா என்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட் உடச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். மாத்திரை எதுவும் தேவையில்லை. சுகர் வந்தோன்னே பயந்து ஒன்று உட்கார வச்சுருவானுங்க டாக்டர், எதையும் சாப்பிடாதான் மாட்டோம். அப்போ என்ன ஆகும், அரிசியில் இருக்கக்கூடிய மினரல் விட்டமின்லாம் கிடைக்காம போயிடும். வாழைப்பழம் சாப்பிடாதான்றான், அதில் நிறைய மினரல் விட்டமின், அதுவும் கிடைக்காம போயிடும். இந்த கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடும், அதில் மினரல் விட்டமின், அதுவும் கிடைக்காம போயிடும். அப்போ வேறு நோயெல்லாம் வந்துடும். முட்டா பயிலுன்னு சொல்கிறா, அது வேணே பிளான் பண்ணி தான் அது பண்ணுறானுங்க டாக்டரு, பிளான் பண்ணி. அவங்க வந்துட்டு ஆமாம், அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம், வேண்டாம். சுகர் வந்துச்சுன்னா நல்லா நடங்க, வேலை செய்யுங்க, எல்லா வேலையும் சரியாக போயிடும். இவ்வளோ தான், சிம்பிள். ரைட். சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ என்னாச்சு, இந்த எல்லா உள்ள உறுப்பும் வேலை செய்யணும்ல. அப்போ என்ன ஆயிடுச்சு, என்கிட்ட 150 மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. டக்குன்னு என்ன ஆயிரும், இந்த 150லாம் குறைஞ்சி வந்துடும், 80 ஆயிரும். 80 கீழே போயிடும். 80 கீழே போயிடுச்சுன்னா லோ சுகர், அவ்வளோதான். ஹார்ட்டே ஃபங்க்ஷன் ஆக செத்து போயிடும் ஹார்ட்டு, சாப்பாடு பார்த்தாமல். நேற்று நைட்லேருந்து சாப்பிடாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆயிரும், லோ சுகர் ஆகி செத்து போயிடுவேன். அதுக்கு தான் இயற்கை வச்சுருக்கு. நீ சாப்பிடாட்டி எனக்கு பரவாயில்ல, ஃபேட்டு சேமித்து வச்சுருக்குல்ல. அப்போ இந்த 80 கீழே டச்சாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே பேங்க்ரியாஸில் இருக்குது. இன்னும் மேலேருந்து மூளையிலேருந்து ஆர்டர் வரும், ஏய் அங்கே பாரு சுகர் கம்மியாகிடுச்சு பார்த்துக்கடா அப்படின்னு. அப்போ பேங்க்ரியாஸ் கணையம் என்ன பண்ணும், இந்த ஆல்ஃபா கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செல்கள் கிளைகோ கானோ ப்ரொடியூஸ், இது ஒரு ஹார்மோன். இவரோட வேலை என்ன சார்னா, இன்சுலினுக்கு அப்படியே ஆப்போசிட். இவர் போயிட்டு எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்குன்னு பார்க்கும் உடம்புல, அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிடும், சுகராக மாற்றி விட்டுருவார். போ. அப்போ என்ன ஆயிரும், சுகர் லெவல் நல்ல பாடியாக இருந்தால் அப்படியே மெயின்டைன் ஆகும். கொழுப்பு இருக்கணும் அதுக்கு முதல்ல பாடியில். சரியா? இதுதான் உங்களோட வேலை. 80 கீழே போயிட்டா லோ சுகரு, 150க்கு மேலே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது 2-3 நாள் 1 மாதம். அப்போ ஹை சுகர். அவ்வளோதான். ஹை சுகர் வந்தால் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. டீயில் சர்க்கரையை போடுறோம், டீயில் என்ன இருக்குது, ஃபேட் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். அப்போ டீயே குடிக்கக்கூடாது அப்படின்னா, சர்க்கரை போடாதீங்க, சர்க்கரை கம்மியாக போடுங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும், அவ்வளோதான். டீயை குடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, காலைல ஓடியாக வேலையை செய்ய சரியாக போயிடும். அப்படி தான் லாஜிக். ரைட். அவ்வளோதாங்க. இந்த 2 வேலையும் செய்கிறாரு. இது பற்றி டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். கணையம் 2 வேலையும் செய்யும்.
நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது, நாளமுள்ள சுரப்பியாக செயல்படுது. ரைட். விலங்குகளின் உறுப்பு மண்டலம், ஆர்கான் சிஸ்டமா? ஆர்கான் சிஸ்டம்ஸ் இன் அனிமல். மனித உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆர்கான் சிஸ்டம் வரும். நேற்றே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பது ஹார்மோன்கள் பார்த்தோம் இல்லையா? யார் யாருன்னு சொல்லிட்டோமா முன்னாடியே? இப்போ வந்துச்சுனாலும் அதையும் சேர்த்து சொல்கிறேன். அடுத்தது, நமது வாயில் மொத்தம் எத்தனை உமிழ்நீர் சுரப்பிகள் ஒன்று? 3 இணை, 3 pairs ஆஃப் என்னது சலைவாரி கிளாண்ட், 3 பேர். அதில் பெருசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உமிழ்நீர் சுரப்பி, மேலெண்ணெய் சுரப்பி. மேலெண்ணெய்னா என்ன அர்த்தம்? வாய் நாக்குக்கு மேலே இருக்குல்ல அந்த ஒரு இது சொர சொரன்னு இருக்குது, அதான் மேலெண்ணம். அங்கே இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும், மூக்குக்கு அடியில், அதான் பெருசு. மனிதனின் உமிழ்நீர் சுரப்பிகள் 4 இருக்குது, 1.5 லிட்டரு உமிழ்நீரை சுரக்கும். சரியா? அதோட வேலை என்ன? பாக்டீரியாவுக்குள்ளும் சாப்பாட்டை வந்து என்ன பண்ணும்? பெரிய மாளிகையில் சின்ன சின்னதாக உடைக்கும். தண்ணி ஒழுங்காக குடிக்கலைன்னா வறண்டு போயிடும், சுரக்காது அது. அப்போ சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒழுங்காக ஜீரணம் ஆகாது. கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடணும். சரியா? ரைட். உமிழ்நீரில் காணப்படும் நொதி, அதில் ஒரு நொதி என்ன பண்ணும்? கார்போஹைட்ரேட்டை சின்ன சர்க்கரையாக உடைக்கும், குளுக்கோஸாக உடைக்கும். பெரிய பெரிய அந்த நொதிக்கு பேர் என்ன சார் அப்படின்னாக்கா என்சைம், இங்கிலீஷில் மால்டோஸ். ஒரே நிமிஷம். ஸ்டார்ச் மற்றும் மால்டோஸா? மால்டோஸாக மாற்றுது, ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றும். மால்டோஸ்னால் இரட்டை சர்க்கரை, டைசைக்ரேட்டு இன்னொரு பேர். அந்த இதுக்கு பேர் என்னது? டயலின் அல்லது அமிலேஸ். டயலின் அல்லது அமிலேஸ் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. உமிழ்நீரில் எந்த நொதி ஸ்டார்ச்சை வந்துட்டு மால்டோஸாக மாற்றுது? சரியா? டயலின் அல்லது அமிலேஸ். அடுத்தது சொன்ன இல்லையா, தேவையில்லாத பாக்டீரியாலாம் கொல்லும் அப்படின்ட்டு. அது ஒரு நொதி, என்சைம், அது பேர் லைசோசைம் அப்படின்ற நொதி. அடுத்து இரைப்பை. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வாயில் போட்டு மென்று சாப்பிடணும், அப்போ தானே அந்த நொதியில் அதில் மிக்ஸ் ஆகும். லைசோசைம் என்ன பண்ணுவார்? நம்ம சாப்பாட்டில் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொல்லுவார். அமிலேஸ் அல்லது டயலின் என்ன பண்ணுவார்? பெரிய பெரிய மாலிகுலெல்லாம் நம்ம பெரிய அரிசி சின்னதாக உடையும், அதில் இன்னும் சின்னதாக உடைக்கணும், அதை உடைப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணணும்? எப்படி சாப்பிட்ணும்? வாயில் போட்டு நல்லா மென்று அப்புறம் நாக்கில் உருட்டி உள்ளே தள்ளணும். அதுவே உள்ளே தள்ளிக்கும், நீங்கள் அதை அவசரப்படுத்தாமல் இருக்கணும். ஓகேவா? ரைட். வேலை பண்ணணும். அதனால சொல்லுவாங்க நொறுங்க திங்கணும்னு சொல்லுவாங்க. நொறுங்கன்னா முறுக்கு சாப்பிட்றது, அது மிச்சர் சாப்பிட்றது இல்லை. நொறுங்க திங்கிறதுனா அரிசியாக இருக்கட்டும், எந்த பழமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நல்லா மென்று சாப்பிடணும். பெரிய மாலைக்குள்ளே நொறுக்கணும், அதுதான் நொறுங்க திங்குதல். பழமொழியிலே இருக்குது, தமிழில் இல்லாதே கிடையாது. ஒன்று அதே மாதிரி சாப்பிடும் பொழுது பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க, வேக வேகமாக சாப்பிடாதீங்கம்பாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிட்டோம்னா சூப்பர். இப்போ நம்ம ஹோட்டல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்றோமா, பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு அட்வைஸ் கிடையாது, இது உண்மையான ஃபேக்ட்டு. நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்ன ஆகுனா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியனும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். எல்லாம் ஒழுங்காக கிடைக்காது. இல்லைன்னா இது ஜீரணாகம் சிறுகுடல் வரைக்கும் எதெல்லாம் சின்ன சின்ன மாலிகுலாக உடஞ்சிருக்கோ அதை மட்டும் தான் சிறுகுடல் உறிஞ்சும், மற்றதை வெளியில் தள்ளிடும். அதுதான் வந்து என்னது? அந்த லெட்டின். நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் நம்ம உடம்பால் உறிஞ்ச முடியாத பொருட்கள் தான் அது, அவ்வளோ வேஸ்ட்டாக போகும். கம்மியாக சாப்பிட்டு நல்லா நொறுங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா லெட்டின் வேஸ்ட் அதிகமாக போகாது. அப்புறம் எங்கே சார் போகும்? அது பெருகுடலுக்கு போகும். இந்த சிறுகுடலால் உறிஞ்ச முடியாத சாப்பாடு இருக்கு இல்லையா, அது பெருகுடலுக்கு போகும். பெருகுடலில் நிறைய பாக்டீரியா இருக்குது, ஒரு 600 வகையான பாக்டீரியா. அவங்க அதை சாப்பிடுவாங்க.
அதை சாப்பிட்டு டைஜஷன் பண்ணுவாங்க காற்றில்லா சூழலில். அதில் கொஞ்சம் மினரல்லாம் நமக்கு கிடைக்கும். அது பெருகுடல் உறிஞ்சிக்கும். மியூச்சுவல் சிம்பயோட்டிக் அப்படிம்பாங்க. அது ஒரு சில மினரல்ஸ் உருவாக்கி நமக்கு கொடுக்கும், அது உறிஞ்சிக்கும். புரிஞ்சுதா? அப்போ ருசிச்சு சாப்பிட்ணும், நொறுக்கி நல்லா மென்று சாப்பிட்ணும். நம்ம ஸ்பீடு லைஃப்பில் டிவி பார்த்துட்டு லவன்னு உள்ளே தள்ளிடுறோம். சாப்பாட்டை யோசிக்கிறதே இல்லை, மென்னுச்சா மெல்லலையா அப்படி. குரங்கிட்ட கொடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பிடுதுன்னு. குரங்கு, நாய் நம்மளை மாதிரிலாம் அவதியெல்லாம் சாப்பிடாது, நல்லா ருசிச்சு சாப்பிடாது. அதெல்லாம் இயற்கையாக இருக்குது. இன்னும் குரங்கு சாப்பிட்றோம், வாயில் அள்ளி போட்டுரும், எல்லாம் இங்கே வச்சுக்கலாம் அதக்கி. அப்புறம் என்ன பண்ணணும், எடுத்து கையில் எடுத்து நல்லா மென்று சாப்பிடும். அப்படி தான் சாப்பிடணும். அவன் தான் நம்ம முன்னோர். அதை பாருங்கள். ரைட். இல்லை தண்ணி குடிக்கலாம், கம்மியாக குடிக்கணும். தாகமாக இருந்ததுன்னா குடிச்சு தானே ஆகணும். முன்னாடியே ஒரு டம்ளர் குடிச்சிக்கோங்க. அந்த எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னேன்ல வயிற்றில் அந்த உமிழ் நீர், இறைப்பையில் கொஞ்சம் இது HCl இதெல்லாம் சுரக்கும். அது டைல்யூட் ஆகிரும். கான்சன்ட்ரேட்டடாக இருந்ததுன்னா என்ன ஆகும், நல்லா மாலிகுலாம் பெரிய பெரிய மாலிகுலாம் சின்னதாக உடைக்கும். அவ்வளோதான். அதுக்கு தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப தண்ணி தாகும், ரொம்ப நேரம் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு. அப்போ அது உள்ளே தண்ணியே இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆயிரும், சாப்பாடு உள்ளே இறங்காது. அப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். சரியா? ஆமாம். அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆமாம். சரி, அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது வாய்க்குள்ளே வாய் ப்ராசஸ் முடிஞ்சா அப்புறம் தொண்டைக்குழியில் இறங்கி உணவு குழல் இருக்கும், அது வழியாக என்ட்ராகும். உணவு குழல். உணவு மண்டலம் வாயிலிருந்தே இருக்கணும். வாயிலிருந்து செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் உதட்டில் ஆரம்பிக்கிறது. அங்கேருந்தே உதட்டில் வைக்கும் பொழுது அந்த சுவை தெரிஞ்சதுன்னா உமிழ்நீர் நிறையா சுரக்கும். அதான் சுவைச்சு சாப்பிட்றது. ஆமாம், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிலேருந்து இதுதான் என்னது, உணவு குழல். இது நேராக அங்கே போகும். இதுதான் இறைப்பை. இங்கேயும் உணவு குழல் ஒன்லி சும்மா டிரான்ஸ்போர்ட்டர் தான். அங்கே எதுவும் சுரக்காது, எதுவும் பண்ணாது. இங்கே வந்தோடனே இங்கே கொஞ்சம் இறைப்பை நீர் சுரக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, அப்புறம் ஒரு சில என்சைம்லாம் சுரக்கும். அதெல்லாம் சேர்ந்து கலக்குங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, சிறுகுடலில் திறக்கும். அப்புறம் சிறுகுடலில் திறக்கும் பொழுது தான் முன்னாடியே ஒன்று பார்த்துட்டோம். இங்கே என்னது, பேங்க்ரியாஸ் ஜூஸ், அதோட கலக்கும். சரியா? பின்னாடி வரும் பார்ப்போம். இன்னொரு ஜூஸும் அதே இடத்துல கலக்கும் சிறுகுடலில் இறங்கும் பொழுது. இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகும்பொழுது இந்த இறைப்பை என்ன ஷேப்பில் இருக்குது, ஜே வடிவத்தில் இருக்கா, அதை தான் அங்கே போட்டிருக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். இங்கே இவர் தான் கல்லீரல். பித்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரத்தம் வரும், கல்லீரலுக்கு ரத்தம் வரும். சாப்பாடெல்லாம் சிறுகுடல் என்ன பண்ணும், சாப்பாடெல்லாம் உறிஞ்சி சிறுகுடல் ரத்தத்துக்கு கொடுத்துரும். இங்கே இருந்து போகக்கூடிய ரத்தம் ஃபஸ்ட்டு எங்கே போகுனாக்கா கல்லீரலுக்கு தான் போகும். கல்லீரல் என்ன பண்ணும், சிறுகுடல் அதால் முடிஞ்சது எல்லாத்தையும் உறிஞ்சி கொடுத்துரும். விஷம் எல்லாத்தையுமே உறிஞ்சி கொடுத்துரும். நேராக கல்லீரலுக்கு போகும். கல்லீரல் பார்க்கும், இது நம்ம உடம்புக்கு எதெல்லாம் சேரும் எதெல்லாம் சேராது அப்படின்னு செக் பண்ணும். சரியா? சேராதெல்லாம் என்ன பண்ணிடுவார், இவர் உறிஞ்சிக்குவார். அதே மாதிரி செல்கள், ரத்த சிவப்பணுக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய செத்துக்கிட்டே இருக்கும். அந்த செல்கள் செத்து அதுலேயே இருக்கும், ரத்தத்துலேயே. அந்த செல்லெல்லாம் பிடிச்சி சின்னதாக உடச்சி எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று இந்த இடத்துல சேமித்து வச்சுக்கும். பிளேடர், என்ன பிளேடர் அது, கால் பிளேடரா? கால் பிளேடரா? அதாவது பித்தப்பை தமிழில் இங்கே சேமிச்சு இருக்கும். நம்ம சாப்பிட்டோம்னாக்கா சாப்பிட்டு இங்கே எல்லா வேலையும் நடந்து என்ன இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்குள்ளே என்ட்ராகுது இல்லையா, என்ட்ராகுதில்ல, அப்போது கணை நீர் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் சேரும் பொழுது இதுவும் அதில் கலந்துடும்.
இதுவும் அதில் கலந்துடும். இதுதான் வந்து என்னது, காய்ச்சல் வந்து வாமிட் எடுத்திங்கன்னா அந்த மஞ்சள் கலராகவோ பச்சையாகவே வரும், பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடாமல் 2-3 நாள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும், பித்தம் ஏறிக்கும். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப அது வாந்தியை வெளியில் வரும், இல்லைன்னா சாப்பாட்டில் கலந்து போகும். அதனால் இந்த பித்த நீர் தான் என்ன பண்ணுது, லெட்டின் எப்படி இருக்குது, மஞ்சளாகவே இருக்கும். இதை பற்றி சொன்னேன் நான் நேற்று. ரைட், ஓவர், அவ்வளோதான். அதான் மனிதனின் இரைப்பையில் உற்பத்தியாகும் நொதிகள் HCl, பெப்சின். HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சரியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். Cl ஸ்மால் எல் போட்டுக்கோங்க, அது J வடிவத்தில் இருக்கும். இது என்ன பண்ணுனாக்க, ஆசிட் என்ன பண்ணும், கொல்லும். நம்ம வாயில் உமிழ் நீரில் தப்பிச்சு போகக்கூடிய பாக்டீரியா இருக்குல்ல, அது உள்ளே போகும். அந்த பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் கொண்டு போடுவார் இவர், அதுதான் அவரோட வேலை, மெயின் வேலை. அப்புறம் பெப்சின் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இது வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய புரதத்தை சிதைக்கும். புரிஞ்சுதா? உமிழ் நீரில் இருந்தது என்ன பண்ணும், எதை சிதைக்கும், கார்போஹைட்ரேட்டை சிதைக்கும், அதாவது ஸ்டார்ச்சு. மாவுச்சத்து, ஸ்டார்ச்சு, இன்னொரு பேர் என்னன்னு சொன்னோம், மாவுச்சத்து தான் ஸ்டார்ச்சு, சிதைக்கும். இந்த பெப்சினுங்கிறவர் எதை சிதைப்பார், புரதத்தை சிதைப்பார். கேட்பாங்க கேள்வி. ஆமாம். அதுமாதிரி பச்சிளம் குழந்தைங்களுக்கு வந்து ரெனின், அவங்களுக்கு மட்டும்தான் அது சுரக்கும். ரெனின் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு என்சைம், பச்சிளம் குழந்தைக்கு மட்டும்தான் செரிக்கும், சரியா. இந்த ரெனின், இந்த ரெனின் மட்டும்தான் பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்கு இல்லையா, அதை உடைக்க முடியும். பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீனை உடைக்க முடியும், டீகம்போஸ் பண்ணுவாங்க. நம்ம பால் குடிக்கிறது, அதில் உள்ள ஃபேட்டு மட்டும்தான் நம்ம உடம்பு எடுத்துக்கும். வயசானவங்க, குழந்தைங்கள தவிர மற்றவங்களுக்கு பாலில் உள்ள புரோட்டீன் நமக்கு நம்ம உடம்புல ஏறாது, அது வேஸ்ட்டாக தான் போகும். கேட்பாங்க, பச்சிளங்குழந்தைக்கு வாயில் சுரக்கக்கூடிய, சரி, இரைப்பையில் சுரக்கக்கூடிய அந்த நொதிக்கு பேர் என்ன, ரெனின். இவர் தான் எதை உடைப்பார், பால் புரதத்தை உடைப்பார். ஆமாம். ஆமாம். அம்மா பால் குடிச்சு தானே வளரும் ஃபஸ்ட்டு, அதனால் வளர்ந்தோம். அடுத்தது, சரி, அடுத்து குடல், வாய். இரைப்பையிலேருந்து குடலுக்கு என்ட்ராதில் வாய் ஓட்டை, அதுக்கு பேர் என்னது, பைலோரஸ் அப்படின்னா. இது ரெனின், இது வேண்டாம், விட்டுருங்க. சிறுகுடலில் நீளம். வாய் எங்கே போயிடுச்சு, அடுத்தது இரைப்பை முடிச்சாச்சு, அது உணவுக்குழல், இரைப்பை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இரைப்பைக்கு கீழே என்ன இருக்குது, 2, இந்த பக்கம் கல்லீரல், ரைட் சைடு கல்லீரல், லெஃப்ட் சைடில் பேங்க்ரியாஸ், கணையம். கல்லீரலுக்கு இங்கிலீஷில் என்ன, லிவர். ரைட், வைக்க. உணவு கால்வாயின் மிகவும் நீளமான, உணவு கால்வாயினா புரியுது அதுன்னு, ஃபுட் பாத். ஆமாம், வாயிலிருந்து மலவாய் தசை வரைக்கும், சரியா, அதான் உணவு கால்வாய். தெரியுமா, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். உணவுக்குழல் அங்கே வாயிலிருந்தே ஆரம்பிக்குது பாருங்க. உணவு கால்வாயினா புரியுதா, இப்போ தானே சொன்னேன். ஐயோ, இது தாங்க ஈசோஃபகஸு, உணவு குழாய் தான் ஈசோஃபகஸு, புரியுதா. உணவு குழாய் மட்டும் கிடையாது, வாயிலிருந்து ஆரம்பிக்கும், அதிலிருந்து மலவாய் தசை வரைக்கும். யார் வராங்க, பெருகுடல், சிறுகுடல், அப்புறம் இது இரைப்பை, ஈசாஃபோகஸ், உணவுக்குழல், வாய், நாக், இதிலிருந்து. இதுக்கு பேர் தானே இது, அந்த என்ன பேர் போட்டிருக்கான், உணவு கால்வாய். இதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம உடம்பு சிறுகுடலில் என்ன பண்ணிடுவோம், சிறுகுடல், பெருகுடல் இவங்கெல்லாம் உறிஞ்சி எவ்வளோ எடுக்க முடியுதோ அதுதான், மிச்சம் தான் வேஸ்ட் ஆகிடும். இந்த வேஸ்ட் நம்ம உடலின் வேஸ்ட் அல்ல, நம்ம உடலோட வேஸ்ட்டு. உடலுக்குள்ளே போகிறோன்னா ரத்தத்துக்குள்ளே போயிருக்கணும். இவங்க ரத்தத்துக்குள்ளே போகிறாங்களா, நம்ம உடலோட வேஸ்ட்டு வேறு, சரியா. சார் அப்போ கிட்னியில் கல்லெல்லாம் எப்படி சார் வருது, நீங்கள் சாப்பிட்ட கல் கிட்னிக்கு போகவே போகாது.
அது லெட்டினில் வந்துடும். பின்னூசி முழுங்குறேன் சார், லெட்டினில் வந்துடும். எதையும் முழுங்கிட்டேன் சாலிடாக, அது வந்துடும். நம்ம உடலுக்குள்ளே போகவே போகாது. சார் கிட்னி எப்படி சார் கல் ஃபார்ம் ஆகுது, அது வேறு, அது அப்புறம் பார்ப்போம். நிறைய பேர் கல் சாப்பிட்ரு போய் அதான் கிட்னியில் கல் வந்துருச்சு அப்படிம்பாங்க, பேசிக்கிறாங்க கிராமத்துலலாம். சரி, ஆனால் கிராமத்தானுக்கு சொல்லி கொடுத்தா கேட்டுக்கிறானுங்க. இந்த நம்ம ஊரில் இருக்காங்களே, இவங்களுக்கு சொல்லி தந்தாக்கா கேட்கவே மாட்டாங்க. சரி, சிறுகுடல் பெருசு. அப்போ இந்த பாட்டில் எது பெருசு? இப்போ மேலே சொன்னால வாய், ஈசாபகஸு, வயிறு, சிறுகுடல், பெருகுடல், இதெல்லாம். பெருகுடல்லாம் வேஸ்டேஜெலாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ரொம்ப ஃபில் ஆகிடுச்சுன்னா சென்ஸ் வந்து வெளியில் போகிறது தான் மலவாய் தசை. அவ்வளோதான். இதில் நடுப்பகுதி சிறுகுடல் வந்து 5லேருந்து 7 மீட்டர் இருக்கும் லென்த்து. அங்கே 3 வேலை நடக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு உள்ள சாப்பாடு என்ட்ராகிறது ஒன்று. 2வது பார்ட் வந்துட்டு இங்கே வந்து சிறுகுடல் நீர் சுரக்குங்க. இங்கேயும் ஒரு சில இதை என்ன பண்ணுவாங்க, வாயிலேருந்து மாலிகுல் உடையாமல் இருக்கும்ல, அந்த உடையாத மாலிகுல் இன்னும் கொஞ்சம் உடைக்க வைப்பாங்க, அல்லது உடஞ்சதை இன்னும் சின்னதாக உடைக்கணும். சிம்பிள் ஃபார்மில் இருந்தால் தான் சிறுகுடல் உறிஞ்சும். இவர் அதை உறிஞ்சுவார். நடு சிறுகுடல் சாரி நொதியே வெளியிடுவார். அடுத்து பின் சிறுகுடல் தான் என்ன பண்ணுவார், உறிஞ்சிற வேலை இங்கே தான் நடக்கும். இதெல்லாம் முன் சிறுகுடலுக்கு இன்னொரு பேர் டியோடினம், சி வடிவத்தில் இருக்கும். இந்த இடத்துல என்ட்ராவதா இதுலேருந்து இது வரைக்கும். அந்த டியோடினத்தில் தான் இவங்க 2 பேரும் ஜூஸை உள்ளே தள்ளி விடுவாங்க. யார்? லிவரும் பேங்க்ரியாஸும். முன் சிறுகுடல், அதுக்கு இன்னொரு பேர் என்னது, டியோடினம். பித்தநாளமும், கல்லியிலேருந்து வருதில்ல பித்தநாளம், கால் பிளேடர், கணையநாளமும் இணையும் இடம். அங்கே தான் அவங்களுடைய பார்ட்டை உள்ளே தள்ளி விடுவாங்க. நடு சிறுகுடல், இங்கே சிறுகுடல் நீர் சுரக்குது. சிறுகுடலுக்கு பேர் என்னம்மா? இன்டெஸ்டினல் ஜூஸா? இன்டெஸ்டினல் ஜூஸ். அதுதான். பெருகுடல்லாம் எதுவும் சுரக்க மாட்டார், ஒன்லி உறிஞ்சிறது தான். அந்த சிறுகுடல் நீர் இருக்கு இல்லையா, இன்டெஸ்டினல் ஜூஸு, அதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், டோஸ்னு வரும், மற்றும் லிப்பேஸ். மால்டேஸா டோஸா? மால்டோஸ் தானே வரும், லிப்பேஸ். அதனாலதான் இது வந்து ரொம்ப சின்னதான், சிறுகுடலில் சின்ன பகுதி தானே. இதுதான் ரொம்ப பெருசு. நடு சிறுகுடல் ஜீஜினம்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் இங்கிலீஷில் ஜீஜினம். ஆமாவா? நடுகுடல் கேட்பாங்க, மறுபெயர் என்ன நடு சிறுகுடலுக்கு? இன்னொரு பேர் என்ன? பின் சிறுகுடல், இலியம். இங்கே தான் வந்து என்ன ஆகும்னா உறிஞ்சிற வேலையை செய்வாங்க. போய் மட்டன் எடுத்திருக்கீங்களா, போட்டி எடுத்திருக்கீங்களா, அதில் இறைப்பை இருக்கும் பாருங்கள். இறைப்பையில் பார்த்திங்கன்னா சின்னதாக முடியாக இருக்கும். அப்படி அது மாதிரி இந்த குடலுக்குள்ளே சின்னதாக முடியாக இருக்கும். அதோட நீரம் 1 மில்லிமீட்டர். ஆமாம், 1 மில்லிமீட்டர்னால் எவ்வளவு? எத்தனை மில்லிமீட்டர் சேர்ந்தது? 1 சென்டிமீட்டர் 10. அந்த சின்ன கூட அவ்வளோ பெருசு இருக்கும். இவங்க தான் சிம்பிள் மாலிகுலாக உடஞ்சிருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டி ஆசிட்டு, அப்புறம் அமினோ ஆசிட்டு, புரோட்டீனை சின்னதாக உடஞ்சாக்கா அமினோ ஆசிட், அதெல்லாம் உறிஞ்சி ரத்தத்தில் கொடுப்பாங்க. இவங்க எல்லோரும் திரும்ப எங்கே போவாங்க? செல்லுக்குள்ளே போயிடுவாங்க. சின்னதாக இருந்தால் தான் செல்லுக்குள்ளே போவாங்க. அப்புறம் செல்லுக்குள்ளே பார்த்தோம்லையே நேற்று ஒரு சில 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்களோட வேலை என்ன? புரோட்டீன் சிந்தசிஸ். அமினோ ஆசிட்லாம் பிடிச்சிட்டு புரோட்டீனாக மாற்றுவான். ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் பிடிச்சா நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். அப்போ நம்ம மாட்டு புரோட்டீனை சாப்பிட்றோம், கறியை சாப்பிட்றோன்னா அல்லது இறைச்சி சாப்பிட்றோன்னா அதில் புரோட்டீன் இருக்குன்னா அந்த புரோட்டீனாக நம்ம உடம்புல போய் இருக்காது. அது சிம்பிள் மாலிகுலான என்னவா மாறிடும்? அமினோ ஆசிட்டாக மாறிடும். நம்ம உடம்பு திரும்ப என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிறவங்களும் நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனாக மாற்றிக்கும். புரிஞ்சதா? புரிஞ்சிருக்கணும். இது 10th வரைக்கும் தான் இருக்குது. நம்ம உடம்பு கண்டது கடி சாப்பிட்றோம். ஆமாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கு.
இது மாதிரி 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்காம. அதோட சைஸ் எவ்வளவு? 4 மில்லியன். 1 மில்லியன்னா எவ்வளவு? 10 லட்சம். அப்போ 40 லட்சம் குடல் உறிஞ்சிகள். இவங்க எவ்வளோ உறிஞ்சுறாங்களோ அதுதான் நம்ம உடம்புல போய் சேரும். அதான் சொல்லுவாங்க, உடம்புலேயே ஒட்டாது இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா. ஏன் ஒட்டாது? சின்ன மாலிகுல உடையாது. அப்போ இவங்களால் உறிஞ்ச முடியாது, எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அப்போ நிறையா பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், உடம்பு ஏற மாட்டேங்கும்பாங்க. ஒழுங்காக மென்று சாப்பிடல, அது ஒரு காரணம். இரைப்பை சார். இரைப்பையில் அந்த சாறு வந்துச்சுல, அதை பற்றி முதல்ல கண்டுபிடிச்சவர் தந்தை வில்லியம் பியூமாண்ட். ஃபேக்டெல்லாம் யூபிஎஸ்சிக்கு தேவையில்ல, தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா எக்ஸாமுக்கு தேவை ஃபேக்ட். உடலில் காணப்படும் செரிமான சுரப்பி கல்லீரல். கல்லீரல் அந்த வேலையை செய்கிறார் இல்லையா, அது ஏன் அப்படி வச்சுருக்கான்னு தெரில. செரிமான சுரப்பி, ரைட். கல்லீரல் சுரப்பதுக்கு பேர் என்னது? பைல் ஜூஸ், தமிழில் பித்த நீர். ரைட். பித்த நீர் காணப்படக்கூடிய உப்பு அதில், அதை டைஜஸ்ட் பண்ணி வச்சுருக்குல்ல, அது தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து வெளியில் கொடுக்கும். சோடியம் டாரோ கிளைகோலேட். இது எதுக்கு யூஸ் ஆகுதாமா? கொழுப்பு செரித்தலுக்கு யூஸ் ஆகுதாமா. பாருங்கள், கொழுப்பு செரித்தலுக்கு அங்கே இது வரைக்கும் வாயு உமிழ் நீர்லையும் இல்லை, இரைப்பையிலையும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. இதில் சிறுகுடல் சுரப்பிலையும் கொழுப்பு சுரக்கிறத பற்றி எங்கேயுமே இல்லை தானே. அப்போ கொழுப்பை உடைக்கிறவரே அவர் தான். யார்? பித்த நீரில் இருக்கக்கூடிய அந்த உப்புகள் ரொம்ப முக்கியமானது. கல்லீரலோட பணிகள் ரொம்ப முக்கியமான ஆள். இரத்த சர்க்கரை மற்றும் அமினோ அமில அளவை, அமினோ ஆசிட், இதை வந்து கட்டுப்படுத்துது. இவரும் ஃபங்க்ஷன் மனைமுகமாக ரத்தத்தில் ஹெல்ப் பண்ணுறாரு. கருவில் சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குதல். கருவில் அப்படின்னா அம்மாவோட தாய் குழந்தை அந்த கருவுன்னு நினைக்கிறேன். ரத்தம் உறைதலுக்கு பயன்படும் 5-ஃபி ரினோஜன் மற்றும் புரோதராமெஃபின் உறைதலுக்கு இவங்க 2 பேரும் யூஸ் ஆவாங்க போல் இருக்கு. சரியா? இது ரெண்டையும் உருவாக்குதல் ரத்தத்துக்கு. இறந்த இரத்த அணுக்களை அழித்தல், முன்னாடியே சொல்லியாச்சு நாம். அதேமாரி நம்ம சாப்பிட்ட பொருளில் இருக்கக்கூடிய நச்சு, உலோக நச்சுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடும். இப்போ ஆல்கஹால்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் போனால் தான் சொல்லுவாங்க ஆல்கஹால் சாப்பிட்டா கணையத்துக்கு ப்ராப்ளம் வரும்னு. கணையம் அதை உறிஞ்சி என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் அது உறிஞ்சி வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும், அதுக்கு வேலை அதிகமாகிடும். அதனால் கணையம் தான் பாதிக்கும் ஆல்கஹால். அதனால தான் மஞ்சகாமலை வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடிகர்கள்லாம் ஆல்கஹால் அடிக்டாக இருப்பாங்க, டெய்லியும் சாப்பிடுவாங்களா இருக்கும் அளவுக்கு அதிகமாக. அப்போ என்ன ஆயிரும்? கல்லீரல் அவுட் ஆகிடும். முன்னாடி சொல்லியிருப்பாங்க யோ குடியா அப்படின்னு. அடிக்ட் ஆகிட்டா தான் விட முடியாது. அப்பயே விட்டுருந்தானாக்கா திரும்ப ரெடி ஆகிருக்கும் கல்லீரல். விட்டுருக்க மாட்டான், காலியாயிருக்கும். இந்த முத்துக்குமார் இப்போ 2-3 நடிகர்லாம் இறந்தாங்கல்ல, அதான் காரணம். ஆமாம், அது வந்து பிறந்த கொலைக்கு மஞ்சக்காமல் வருதுன்னு கேட்குறாரு மணிகண்டன். அது பாக்டீரியானால், ஆல்கஹால்னால தான் கல்லீரல் கெட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. பாக்டீரியாக்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் பாக்டீரியா அது உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே என்ன பண்ணுவோம், போய் கல்லீரலை பாதிக்க வச்சிடும். அப்போ கல்லீரல் வேலை செய்யாது. அதான் மஞ்சக்காமல். குழந்தைக்கு சார் எதுவுமே சாப்பிடாம சரக்கு அடிக்காதவனுக்கு வரும். அது வந்து இந்த மாதிரி பாக்டீரியா, ஃபங்கஸ், இவங்க போய் அதை அவரை வேலை செய்யாமல் பண்ணிடுவாங்க. யாரை? கல்லீரலை, லிவரை. கணைய நீரில் காணப்படும் நொதிகள். கணைய நீரல் லிப்பேஸ். இங்கே இருக்கா? லிப்பேஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது, கணைய நீரில் இருக்குது. அப்போது கொழுப்பை கரைக்கிறதுக்கு 2 பேர். ஒருத்தர் யார்? கல்லீரல், இன்னொரு கணைய நீர். கல்லீரல் நீர், கணைய நீர் ரெண்டும். லிப்பேஸ் ட்ரிப்சின் புரதத்தை கரைக்குமா, அமைலேஸ் டார்ச்சை கரைக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வராங்க? கணைய நீர். அடுத்து கணையத்தினுடைய லாங்கரகான் திட்டுகளில் காணப்படும் செல்கள். ஆல்ஃபா செல்லு குளுக்கோகான உருவாக்கும், முன்னாடியே பார்த்தாச்சு. பீட்டா செல்லு இன்சுலினை சுரக்கும். உங்களோட வேலை எல்லாமே பார்த்தாச்சு. கொழுப்பு செரிமானம் ஆச்சுனாக்கா என்னவா மாறும்? கிளிசரால், அப்படி அந்த ஒரு பொருளாக மாறும். கிளிசரால். அமினோ அமிலம் என்னவா மாறும்? புரதங்களாக மாறும். புரதத்தை உடச்சிங்கன்னா அமினோ அமிலம். அமினோ அமிலம் 2-3 சேர்த்தினா புரதமாக மாறும். அவ்வளோதான்.
செரிமான மண்டலத்தில் மிக நீளமான பகுதி சிறுகுடல், 5 மீட்ரு. அங்கே பார்த்துருப்போம் சிறுகுடல் 5லேருந்து 7 மீட்டருன்னு பார்த்துருப்போம். பெருங்குடலில் நீளம் 1.5 மீட்ரு தான். இது 2 சேர்த்துனா எவ்வளவு? இந்த இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்? சாப்பாடு இந்த 10 மீட்டரா? உணவு பாதையோட மொத்த நீளம் சிறுகுடல் தான் 5லேருந்து 7. உணவு பாதையின் மொத்த நீளம் இங்கே பார்த்தோமே 9 மீட்டரா 10 மீட்டரா வரும். சரியா? இது 7 மீட்ரு, இது 1.5 போட்டால் என்ன ஆச்சு? 8.5. அப்புறம் வாய், உணவு குழல் இதெல்லாம் சேர்த்துனோம்னா 10 பக்கம் வந்து. இதுதான் உண்மையான கழிவு. லெட்டின் வந்து உண்மையான கழிவு கிடையாது. சரியா? யூரியா ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறாங்கல்ல, ரத்தத்திலேருந்து அதான் நம்ம உடலுக்குள்ளே போனது. எல்லா செல்களும் அவங்களுடைய கழிவுகளை திரும்ப ரத்தத்துக்கிட்டே தூக்கி கொடுத்துருவாங்க போ அப்படின்னு. இந்த ரத்தம் என்ன பண்ணணும்? அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு போகும். முக்கியமான கழிவு வந்து யூரியா. யூரியானா என்ன சார்னாக்கா, ஒரு செல்லு செத்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, முடி வர்றது அதை விட்டுருங்க, அது செத்து போன செல்லு தான். நகம் செத்து போன செல்லு தான். இங்கே நம்ம தோல்லேருந்து இப்போ கூட கொட்டிக்கிட்டு இருக்கோம், செத்து போன செல்லு தான். அவங்களாம் விட்டுருங்க. அது இல்லாமல் உள்ளுக்குள்ளே செத்து போகிறாங்கல்ல, அந்த செல்லில் அவங்களே உடைப்பாங்க, உடைச்சி யூரியாவாக மாற்றிடுவாங்க. யூரியானா ஒன்றும் இல்லை, புரதத்தோட இன்னொரு ஃபார்ம், அதான் யூரியா. புரதத்தினுடைய இன்னொரு ஃபார்ம் தான் என்னது? யூரியா. யூரியாவை மாற்றி விட்டுருவாங்க. யூரியாவை மாற்றி விட்டோன்னே அவரை தான் வெளியில் தள்ளணும். திரும்ப யூரியா எங்கே போகும்? மண்ணில் விழுகும். அந்த யூரியாவை மண்ணில் அங்கே ஒரு சில பாக்டீரியா இருக்காங்க, அவங்க நைட்ரஜனாக மாற்றி விட்டு மேலே அனுப்பி விட்ருவாங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். என்னம்மா தேடுறீங்க? நீளத்தை பார்த்துட்ருக்கீங்களா? பரவாயில்ல, அப்புறம் தேடிக்கலாம் விடுங்க. நைட்ரஜனாக மாற்றி மேலே போகும். திரும்ப நைட்ரஜன் எங்கே போகும்? நைட்ரேட்டாக மண்ணுக்குள்ளே போகும். மண்ணிலேருந்து என்ன ஆகும்? தாவறதுக்கு புரோட்டீனாக வந்து திரும்ப என்ன ஆகும்? செல்லாக ஃபார்ம் ஆகி இந்த வேலையெல்லாம். இதான் பயோஜியோ சைக்கிள். கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க திரும்ப பார்ப்போம் அதெல்லாம். ரைட். மனித கழிவு நீக்க மண்டலத்தின் முக்கியமான உறுப்பு யார்? அவர் தான் கிட்னி, சட்டினி. அவர் கிட்னியில் எப்படி சார் கல் ஃபார்ம் ஆகும்? இவர் தான் என்ன பண்ணுவார்? ரத்தத்தில் இந்த யூரியாவை ஃபில்ட்ரு பண்ணுவார், தேவையில்லாத மினரல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுவார். அது தண்ணியில் டைல்யூட் ஆகிருக்கும். அப்புறம் எக்ஸஸாக உள்ள தண்ணியை உறிஞ்சிக்கும். இந்த யூரியா மினரல்ஸ் எல்லாம் எக்ஸஸாக உள்ள மினரல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துரும். சரியா? இது ஃபில்ட்ரு ஆகினோன்னா அந்த கிட்னியிலேருந்து அங்கே ஒரு டேங்க் இருக்கும் உள்ள. கிட்னியில் எடுத்தோடனே என்ன சார் டேங்கிங்னு சொல்கிறீங்க? அது உண்மை, அதுதான். கழிவுக்கு இந்த நாள் தானே வரணும். இந்த பாருங்க, இங்கே ஃபில்ட்ரு ஆகி இதுதான் கிட்னி. ஃபில்ட்ரு ஆகி ரைட் சைடு கிட்னி கொஞ்சம் கீழே தான் இருக்கும். அதையும் கேள்வியாக கேட்பான், பார்த்துக்கோங்க. எனக்கு அங்கே அந்த லிவர் கிவர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இடம் கொடுத்து அவர் கொஞ்சம் கீழே இருப்பார். ஃபில்ட்ரான உடனே எக்ஸஸாக உள்ள தண்ணி, மினரல்ஸு, யூரியா அதெல்லாம் வந்து இங்கே சேமிச்சிருக்கும். இந்த செகண்ட் கூட ஃபில்ட்ராகி இங்கே போயிட்டுருக்கும். இது ஃபில் ஆனவுன்னு தான் நமக்கு என்ன ஆகும்? அதை வெளியேற்றணும், அந்த உணர்வு வரும், ஒரே டைமில் இது பண்ணிக்கும். சரி, இப்போ இங்கே போயிருக்கும். இப்போ நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்கலைன்னு வச்சுக்கோங்க. தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு, இப்போது ஒழுங்காக குடிக்கலைன்னு வச்சுக்கோங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசிக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது. ஏசியில் இருக்கிறவனுக்கு கிட்னியில் கல் ஃபார்ம் ஆயிரும். ஒழுங்காக தண்ணி குடிக்கலை அப்படின்னாக்கா இந்த கிட்னி என்ன பண்ணணும்? டே வேணாடா தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறான், உடம்புல பாடியில் வேலை தண்ணி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? அது இங்கே சேமித்து வச்சுருக்கிற தண்ணியெலாம் திரும்ப உறிஞ்ச ஆரம்பிச்சோம். திரும்ப அந்த மினரல்லாம் வரும், அது கூடயே அந்த மினரல்லாம் இங்கே ஃபில்டர் ஆகிக்கும், ஒட்டிக்கும். திரும்ப நிறையா தண்ணி குடிச்சிங்கனாக்கா அதை கரைச்சி எடுத்துகிட்டு போயிடும். ஒழுங்காக தண்ணி குடிக்கல கண்டினியூஸாக இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா இங்கே வந்துச்சு இல்லையா மினரல் ஃபில்டர் ஆகி நிற்கிதுல, டைல்யூட் ஆகி போனால் தான் கரைஞ்சி போகும். நிறையா தண்ணி இல்லைன்னா கரையாது ஒழுங்காக. அப்போ அங்கே என்ன ஆயிரும்? ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிடும்.
இதான் கிட்னி ஸ்டோன். சரியா? கிட்னி ஸ்டோனில் முக்கியமான பொருள் கால்சியம் மினரல், முக்கியமான மினரல் அது ஒன்று. ரைட். போன எஸ்ஐ கொஸ்டினில் இதெல்லாம் கேள்வி. ரைட். இதோட நிறுத்துவோம். இந்த கழிவு நீக்கம். ஆமாம், உறிஞ்சிக்கும். அது உறிஞ்சிடும், எல்லா வேலையும் பண்ணும் அது கிட்னி. அதனால தான் நீங்கள் ரொம்ப நேரமாக தண்ணி குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா யூரின் ஒரு டார்க் கலராக போகும். கம்மியாக தான் போகும், ஆனால் டார்க்காக போகும். கரெக்டான லெவலில் தான் உறிஞ்சி வச்சுருக்கோம். அது நீங்கள் ஒழுங்காக தண்ணி குடிக்காதனால ரிட்டர்ன் உறிஞ்சிக்கும். சரியா? அதுவே அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது வேலையை செஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேவைப்படுறப்ப அதுக்கான உணவை கொடுத்துடணும். நீங்கள் உணவு, தூக்கம், இது 2 தான் முக்கியம். இன்னொரு வேலை இருக்குது, அது நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அடுத்தது இனப்பெருக்கம். ஆமாம். அடுத்தது இயற்கை நம்ம கொடுத்துருக்கிற வேலை இதுதான். சரி, இன்னும் 2 பேர் இருக்காங்க இதே மாதிரி கழிவை வந்து வெளியேற்றுவாங்க. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவை. யார்? தோல். இன்னொருத்தர் நுரையீரல். தோல் வியர்வை வழியா இந்த கிட்னி என்னென்னத்தெல்லாம் வெளியேற்றுதோ அதை எல்லாத்தையும் வெளியேற்றும். சரியா? நுரையீரல் என்ன பண்ணும்? நுரையீரல் வழியாகவும் தண்ணி போகும் ஒன்று, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு, அதுவும் கழிவு தானே, அதை தூக்கி வெளியில் அனுப்புவார். இவங்க 3 பேரும் கழிவு நீக்க மண்டலத்தில் வருவாங்க. ஓகேவா? கிளியரா? ரைட். வியர்வையில் எது எது இருக்குது பாருங்கள். நீர், யூரியா, உப்பு. இதே தான் எதில் இருக்கும்? யூரின்லேயும் இருக்கும். மனித உடலின் எடையில் தோலோட அளவு 15%. சிறுநீரகம் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்குமா, அவரை வடிவத்தில். வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கிட்னி லைட்டாக கீழே இறங்கியிருக்கும். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இறங்கியிருக்கும். என்ன காரணம் சார்? அந்த மேலே மற்ற உறுப்புலாம் இருக்குல்ல, என்னது இந்த இது இவர் தான் காரணம். அது பரவாயில்ல, தமிழிலே இருக்குது. அதுவாக சேர்த்து அமைச்சிக்கும். இது இவர் கீழே வந்திருக்காரா, அதனால தான் இவர் கீழே வந்திருப்பார். இது கீழே தான் அங்கே இருக்கும், அது இறைப்பை இவங்கெல்லாம், அதனால் கொஞ்சம் இவர் கீழே இருப்பார். இதுக்கு பின்னாடி முதுகில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது அது கூட கேட்பாங்க, எந்த கிட்னி கீழே இறங்கியிருக்குன்னு. டிஎன்பிசியில் சிறுநீரகத்தோட டைமென்ஷன் 11 சென்டிமீட்டர் நீளமாக கற்பனை பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்கேல் எத்தனை சென்டிமீட்ரு? 15 12? அதோட இன்னும் கொஞ்சம் சின்னது. 5 சென்டிமீட்டர் நீளம், அகலம். 3 டைமென்ஷன் வந்துருச்சா? அப்போ உருண்டை வடிவத்தில் மொச்சை மாதிரி. மொச்சையை பெருசு பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சைஸில். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு எந்த செல்களால் ஆச்சு சிறுநீர் அப்படின்னாக்கா நெஃப்ரான். சிறுநீர் செல்லுக்கு பேர் என்னது? நெஃப்ரான். நரம்பு செல்லுக்கு பேர் என்னது? நியூரான். அது 2 கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, இங்கேயே கம்பேர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது மறக்காது. ஆமாம். சிறுநீரகத்தின் பணி. இதோட நிறுத்துவோம். நீரையும் மின் பகு பொருளையும் சமநிலைப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்கோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ரத்தத்தில். எவ்வளோ நமக்கு தண்ணி அப்புறம் அந்த மினரல்ஸ்லாம் தேவையோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பத்தலைன்னா என்ன பண்ணணும்? வெளியில் எடுத்து அனுப்பிச்சில்ல, அதுலேருந்து உறிஞ்சி இங்கே கொடுத்துரும் ரிட்டர்ன். அதிகமாக இருந்துச்சுன்னா உறிஞ்சி வெளியில் அனுப்பிவிட்ரும். அமில கார சமநிலை. ரத்தம் வந்துட்டு இந்த இதில் தான் இருக்கும், ஆசிட் பேஸ் இருக்குல்ல, இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்குது. அந்த கேரக்டர் மாறிச்சு, பிஹெச் லெவல் மாறிச்சுன்னா இது பேலன்ஸ் பண்ணும். பயங்கரமான ஆள் யார்? இந்த கிட்னி, இந்த லிவரு, இவனுங்கெல்லாம். அதனால தான் அதெல்லாம் கெட்டு போச்சுன்னா ஆள் அவுட் ஆயிடுவான். கழிவு உள்ளே இருந்துடும். கொஞ்ச நாள் தாக்கு பிடிப்பான், ஆள் அவுட்டு. ரத்தத்திலும் திசுக்களிலும் சவ்வூடு பரவல் அழுத்தத்தை அதை விட்டுருங்க. சவ்வூடு பரவல்னால் பார்ப்போம் என்னன்ட்டு. பிளாஸ்மா. ரத்தத்தில் பிளாஸ்மா. பிளாஸ்மானா கொலை கொலைன்னு வெள்ளை கலரில் இருக்கும், கொலை கொலைன்னு ஜெல்லி மாதிரி இருக்கும், அதான் பிளாஸ்மா. அதில் தான் என்னென்ன ஒட்டிகிட்டு இருப்பாங்க? ஆர்பிசி, ரெட் பிளட் செல், இரத்த வெள்ளை அணுக்கள், சகப்பணுக்கள். அடுத்து டபிள்யூபிசி, இரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல், அடுத்து பிளேட்லெட். இவங்க 3 பேர் தான் உயிர் உள்ளவங்க செல்கள். இதில் ரத்தத்தில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பிளாஸ்மாவில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க.
இவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாருமே கலர்லெஸ், பிளாஸ்மாவும் கலர்லெஸ், கலர் இல்லை. இந்த ஆர்பிசினால தான் சகப்பாக இருக்குது. ஓகேவா? ரைட். இந்த பிளாஸ்மா திரவத்தில் முக்கிய பகுதி பொருட்கள் குளுக்கோஸும் அமினோ அமிலமும். இந்த பிளாஸ்மா அது உயிர் இல்லாதது, மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், பிளாஸ்மா மேட்ரிக்ஸ். அதில் குளுக்கோஸும் அமினோ அமிலமும் தான் இருக்கும். சிறுநீரகத்தில் உள்ள நெஃப்ரான்களின் எண்ணிக்கை 1 மில்லியன். ஆமாம், 10 லட்சம் நெஃப்ரான் ஒரு சிறுநீரகத்தில். இப்போ 2 சிறுநீரகம்னா எவ்வளவு? 2 மில்லியன். எவ்வளவு திரவத்தை வடிகட்டுதுன்னு பாருங்கள். 170லேருந்து 180 லிட்ரு ரத்தத்தை வடிகட்டி அதில் உள்ள பொருளெல்லாம் கரெக்டாக இருக்கா, பத்தலைன்னா சேர்த்து விடும், எக்ஸ்ட்ரா இருந்தால் உறிஞ்சிடும். எல்லா வேலையும் பண்ணுறது. ரத்தத்தில் 1% நீரை இவ்வளோ போதா, இதில் 1% என்ன பண்ணும்? வெளியேற்றும். 1% எவ்வளவு? 1.17. 1% 2 டிஜிட் தள்ளி போனீங்க, 1.5 லிட்ரு சம்திங் வெளியேற்றும். செயற்கை சிறுநீரகம், இந்த கிட்னி செத்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? டயாலிசிஸ் பண்ணுறாங்களா? அதான் செயற்கை சிறுநீரகம். இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டுருவாங்க இடுப்புக்கிட்ட. ரத்தம் வெளியில் அங்கே ஒரு பைப் வச்சுருப்பான், ஒரு மெஷின் மாதிரி. அது உள்ளே போயிட்டு திரும்ப நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும். இப்படி கொஞ்சம் நேரம், வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 2 நாள் போயிட்டு வருவாங்க. கிட்னி 2 செத்து போனவங்க. அதான் டயாலிசிஸ் பண்ணுறது. கிட்னி செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சிடும். கிட்னி எதெல்லாம் வெளியேற்றணுமோ அதை பேலன்ஸ் பண்ணி வெளியில் எடுத்து அனுப்பிவிடும். அதானது கூழ்மை பிரிப்பு, அதுக்கு பேர். அந்த மெத்தடுக்கு பேர் கூழ்மை பிரிப்பு. இன்னொரு பேர் என்னது? டயாலிசிஸ். இதோடு இருக்கட்டும். நாளைக்கு லீவு, நாளான்னைக்கு பார்ப்போம். சனிக்கிழமை வைக்கலாமா? சரி, பார்க்கலாம்.